Good morning everybody. So, இன்னைக்கு நம்ம ஃபவுண்டேஷன் நீட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு சாப்டர் பார்க்க போறோம். Okay, we are going to start with molecular basis of inheritance. Super. So cute Medico, hi Monisha, hi winners group, hi Sudha Raja. Good morning everybody. Ready இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாம்ல செஷன்? Yes. Okay. So molecular base of inheritance வந்து நிறைய பேருக்கு இந்த பேர் கேட்கும்போதே கஷ்டமா இருக்கும். ஐயோ இது எப்படி நம்ம படிக்க போறோம்? எல்லாருமே வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட்டான சாப்டர்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப சுத்தமாக முடியாது அப்படின்னு இருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய சாப்டர் தான். பட் ஃபவுண்டேஷன் லெவலில் நம்ம படிக்கலாம். ஃபவுண்டேஷன் லெவலில் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதாவது கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல்லலாம் இந்த சாப்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, ஆரம்பிச்சிட்டாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். 12th ஹாய் மோனிஷா, ஹலோ அக்ஷதா, ஜனனி, ஹலோ, குட் மார்னிங் சுப்ராஜ், ஹாய் கியூட் மெடிக்கோ. ஸோ கண்டிப்பாக ஸ்கூலில் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, பட் நம்ம நீட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும்போது ஆர் இஃப் யூ ஆர் ஆல் ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னா இதை படிக்கிறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்கிறேன். ஓகே, இன்கேஸ் யூர் ஆல் ப்ரிப்பேர் டு ஸ்டடி திஸ் சாப்டர், நீங்கள் என்ன பண்ணுன்னா முதல்ல பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 11th படித்த ஞாபகம் இருக்கா? அந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம சான்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன பிடிஎஃப் வந்து கைப்பில் அதெல்லாம் போடுவார். இன்னொரு விஷயம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க தயவு செஞ்சு. பிகாஸ் எஸ், we are having a lot of wonderful series, a lot of things planned for you guys. போன வருஷம் நம்ம ஆடுகாலம் சீரீஸ் ஆரம்பித்து தெறிக்க விட்டுருக்கோம். அண்ட் செப்பரேட்டாக டீச்சர்ஸ் கூட நிறைய ஜகமே தந்திரம், ஷோபிகா மேமோட சீரீஸ் இருந்துச்சு, அனிஷோட சீரீஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய சீரீஸ் நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த வருஷமும் நிறைய இருக்கும். ஸோ எஸ், உங்களுக்காக நிறைய எக்ஸைட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நான் சொன்ன மாதிரி ஓகே, ஸோ மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு சாப்டர் இருக்குது. ஓகே, தட் இஸ் கிளாஸ் 11th நீங்கள் படித்த பயோமாலிக்யூல்ஸ். ஓகே, இந்த சாப்டரை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு இஃப் யூ ஸ்டார்ட் வித் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் படித்த இன்னொரு சாப்டர் இருக்குது, செல் த யூனிட் ஆஃப் லைஃப். ஓகே, நான் இங்கே ஏன் போட்டுருக்கேன்னா யூ ஷுட் நோ பயாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் எல்லாமே இன்டர் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஆல் சாப்டர்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட். அண்ட் இதுலேயும் யூ ஆல்சோ லேர்ன் செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன். இதுலேயும் நீங்கள் படித்த விஷயங்கள் இருக்குது. ரீகாம்பினேஷன் இருக்குது, மியாசிஸ் டைமில் ஓகே கிராசிங் ஓவர், ரீகாம்பினேஷன், டிஎன்ஏ மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச், அது எல்லாமே நீங்கள் இங்கேயும் படிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு முதல்ல பேஸ் இருந்தால் தான் 12th இந்த சாப்டர் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். எஸ், மோனிஷா இஸ் சேயிங் எஸ். ஸோ ஹாய் ஸ்வாதி, ஷாலினி, தனுஷ்யா, பூபதி, குட் மார்னிங். ஹாய் கனி, ஹாய் பிடிஜே ஷார்ட்ஸ். ஓகே, பிரியதர்ஷினி, சான்ஸ் தி எலும்பு. ஓகே, சான்ஸ் வந்து புதுசாக பேர் வச்சுட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸ் வந்து நீங்கள் முதல்ல படித்ததுக்கு அப்புறம் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இட் வில் ஹாவ் ஸோ மச் மோர் ஆஃப் அன் எஃபெக்ட். ஓகே, இது ஒரு டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. படிக்கிறதுக்கு ஒரு விதம் இருக்குது. ஓகே, ஃபார் ஸ்டடிங் எவ்ரி சாப்டர் தெர் இஸ் அ வே ஆஃப் ஸ்டடிங். ஸோ அதனால் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா இது படிக்க ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, ஹாய் சாய், ஹலோ பாலாஜி. ரைட், ஸோ மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக டயக்ராமில் தெரிகிற மாதிரி ஃபுல்லாக டிஎன்ஏ வச்சுருக்கிற கதை தான். ஓகே, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பேசிக்ஸாக படிக்கலாம். இன்டெப்த்தாக வி வில் ஹேவ் ஃபியூச்சர் கிளாஸஸ். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் கிளாஸ்ன்னு சொன்னோடனே பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறது. ஹாய் மது ஃபேம், வெற்றி பேட்ச் ஆஃப்லைனுக்கு எவ்வளோ? ஃபீஸ் வந்து வேரி ஆகும் ஜர்னி. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு டேப் வேணுமா வேணாமா, ஹாஸ்டலா, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கனால அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஓகே, எவ்வளோ இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. ஸோ உங்கள் போன நீட் மார்க் பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் மாறும்.
ஓகே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்துடும் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ ஜென்னி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள் 8129000700 ஓகே ஹாய் சந்திரன் ரைட் ஸோ இன்ட்ரடக்ஷனில் DNA and RNA are nucleic acids இதை நம்ம படிச்சிருக்கோம் ஓகே we have 2 nucleic acids genetic material ஓகே இதுதான் நம்மளுக்கு genetic material இந்த genetic material வந்து principles of inheritance and variation chapterல என்ன படிச்சிருக்கீங்க இந்த genetic material வந்து it gets pushed on okay ஒரு generationல இருந்து அடுத்த generationக்கு inherit ஆயிடும் okay it gets inherited or passed on to next generation எப்படி reproduction வழியா one shot videos enough yes one shot videos வந்து ரொம்ப in-depth தான் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் ஓகே all one shot videos you see நீங்கள் உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க போன வருஷம் ஃபுல்லாக one shot videoஸாகவே இருந்துச்சு ஓகே பட் you got the idea of the entire chapter so yes one shot videos are good enough ஏன்னா இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க 81 slides இருக்குது மொத்த டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது ஓகே ஸோ ரெப்ளிகேஷன் வரைக்கும் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் ரைட் we will cover a huge topic okay yes so இந்த genetic material தான் வந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ரீப்ரொடக்ஷன் வழியா போகும் right so that process is there right so they carry out cellular processes especially regulation and expression of genes okay so இந்த DNA RNA வச்சு என்ன பண்ண முடியும் ஏன் பாடிக்கு அது இம்பார்ட்டண்டா இருக்கு எதுக்காக ஒவ்வொரு செல்லையும் DNA RNA இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படினா ரெகுலேஷன் பண்றதுக்கு அங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க கண்டிப்பா and moreover அந்த ஒவ்வொரு ஜீன்லயும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் okay so DNA RNA எல்லாமே is a lot of information okay what is this is a lot of information இன்ஃபர்மேஷன்னா என்ன இன்ஃபர்மேஷன் அஷிமா மேமுக்கு கர்லி ஹேர் தான் அந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற முடி தான் இருக்கணும் ஓகே கண் வந்து இப்படி தான் இருக்கணும் மூக்கு இப்படி தான் இருக்கணும் வாய் இப்படி தான் இருக்கணும் பல்லு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு டிசைன் இருக்கு இல்லையா ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணக்கூடிய டிசைன் இருக்குது இட் கேன் பி உள்ள இருக்க எத்தனை அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது எந்த மாதிரி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஆர்கானிசமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா டிசைனோட இன்ஃபர்மேஷனுமே இந்த டிஎன்ஏக்குள்ளே தான் இருக்குது ஓகே தமிழ் மீடியமுக்கு போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஆக்சுவலி இந்த மாதிரி தான் இருக்கும் கிளாஸஸ் எல்லாமே இங்கிலீஷில் கான்செப்ட் இருக்கும் அது தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் பிரியதர்ஷினி ஓகே ஸோ எனக்கு ஸ்ப்ரிங் முடி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து யார் டிசைட் பண்ணாங்க இந்த டிஎன்ஏ தான் டிசைட் பண்ணியிருக்காங்க ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து இதே மாதிரி கர்லி ஹேர் ஓகே அம்மாவுக்கான அழகாக ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கும் பட் வாட் டு டூ யூ டூ வித் வாட் யூ கெட் ரைட் ஸோ அதே மாதிரி டிஎன்ஏலையும் ஆர்என்ஏலையும் இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ கொஞ்சம் டிஎன்ஏ சேர்ந்து வைக்கும்போது ஒரு ஜீன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஜீன் இருக்குது ரைட் ஸோ அந்த ஜீன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீன் செஞ்சு அந்த ப்ரோட்டீன் வந்து அந்த கேரக்டரை ரெஸ்பான்சிபிளாக அதை ஏற்றுக்க முடியும் ஓகே ஸோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஓகே ஜீன்ஸுங்கிறது வந்து ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஓகே சில டிஎன்ஏ எல்லாம் சேர்ந்து வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு கோல்டா ஆமாட ஒரு வாரமாக கோல்டு அதனால தான் நேற்று முந்தா நேரத்துலாம் கிளாஸ் எடுக்க முடியல எனக்கு இப்போவே வந்து இப்போ ஓகே ஒரு ½ அன் ஹவர் இப்படியே நான் பேசிட்டு போவேன் அதுக்கப்புறம் எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் எஸ் கோல்டு சிவியர் கோல்டு எஸ் ஓகே ஸோ நியூக்ளிக் ஆசிட் காம்போசிஷன்ஸ் கொஞ்சம் நம்ம வந்து அந்த பயோமாலிக்யூல்ஸ் படித்தது வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் ரெடியா தேங்க்யூ முனிஷா our environment எடுக்கிறேன் and it's why I didn't take is because I was not feeling well ma சத்தியமா நான் எடுத்துடுறேன் ஓகே ஹெண்ட் ஓகே நேற்று முந்தா நேற்று நான் 11th and 12th சேனல் எடுக்கும் போது he came and he asked today also he asked him so sorry okay so both DNA and RNA are made from nucleotides அது என்னன்னு படிக்கலாம் don't worry each containing என்ன இருக்கு அப்படின்னா 5 carbon sugar backbone இருக்கு
ஓகே பாரு சுகர் அப்படிங்கிறது வந்து நம்ம பாடியில் டிஎன்ஏக்குள்ளேயே இருக்குது. ஓகே ஸோ வி ஹாவ் அ 5 கார்பன் கண்டெய்னிங் சுகர். ஓகே 5 கார்பன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னென்னு சொல்கிறது பென்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். 5 பென்டோஸ் சுகர். ஃபாஸ்பேட் குரூப் இருக்குது. ஓகே சுகர் இருக்குது, ஃபாஸ்பேட் குரூப் இருக்குது அண்ட் நைட்ரோஜன் பேசஸ் இருக்குது. Yes, and then we also have some monomers such as nucleotides that we'll see. Okay. Right, so ஒரு phosphate group இருக்கும், right, ஒரு sugar இருக்கும், அப்புறம் nitrogenous base இருக்கும். இந்த மூணுமே சேர்ந்து தான் ஒரு nucleotide form ஆகும். Okay, nucleotide na என்னது phosphate group, sugar, nitrogenous base. மூணு சேர்ந்து தான் we have nucleotide. ஓகே இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட்ஸ் வரதா ஒரு டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். ஓகே இட் ஃபார்ம்ஸ் அ செயின். வீல் சி. பென்டோஸ் சுகர் வந்து ரைபோஸாக இருக்கலாம், டிஆக்சி ரைபோஸாக இருக்கலாம். ஓகே 2 டைப் ஆஃப் சுகர் இருக்குது. ஒன்று வந்து ரைபோஸ் சுகர், இன்னொன்று வந்து டிஆக்சி ரைபோஸ். ஓகே இப்போ ரைபோஸ் சுகர் இருக்குன்னா இட் ஃபார்ம்ஸ் ஆர்என்ஏ, டிஆக்சி ரைபோஸ் இருக்குன்னா இட் ஃபார்ம்ஸ் டிஎன்ஏ. Okay, ribonucleic acid, deoxyribonucleic acid, RNA, DNA, done, easy peasy, right. இந்த nitrogenous base இருக்கு இல்லையா, nitrogenous base 4 பேர் இருக்காங்க. Okay, you will see adenine, guanine, thymine, cytosine, okay, uracil, okay 5 இருக்கு. பட் 4 தான் ஒன்ல இருக்கும். இப்போ RNAல வந்து 4 இருக்கும், DNAல 4 இருக்கும். Right, so we have 2 types, purines and pyrimidines. Okay, purine வந்து adenine and guanine. Yes, very good Monisha. Adenine and guanine வந்து purine, thymine, cytosine, uracil வந்து pyrimidine. Okay, pyrimidine அப்படின்னு சொல்லும்போது எப்படி இது ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சும்மா குட்டியாக டிப்ஸ் சொல்கிறேன். ஓகே ஐ யூஸ்வலி டோன்ட் கோ வித் என்ன சொல்றது நிமானிக்ஸ்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது. பட் அதுக்கு நான் வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிற வழியை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஒன் இஸ் வாட் யூ கேன் ரிமெம்பர் பிரமிட்னு சொன்னோன்னே அந்த ஈஜிப்தோட பிரமிட் உங்களுக்கு ஞாபகம் வருமா? ஓகே நல்லா ஃபுல்லாக 4 சைட்லேயும் கட்டாக இருக்கிற ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ கட் ஓகே இட் கெட்ஸ் கட். ஸோ ப்ராப்பராக கட் பண்ணக்கூடிய வந்து கட் பண்ணி மேக் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குமா? கட். ஓகே என்ன இருக்கு? சைட்டோசின், யுராசில், தைமின். ஈஸியா? எஸ். பிரமிடின் வந்து கட் பண்ண மாதிரி இருக்குமாமா பிரமிட். ஸோ பிரமிட் கட் பண்ண மாதிரி இருக்கனால யூ ஹாவ் சைட்டோசின், யுராசில் அண்ட் தைமின். ஈஸியா? சொல்லுங்க எனக்கு சாட் பாக்ஸில். ரைட். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது ஏ அண்ட் ஜி வந்து பியூரின். எஸ். So you would have learned, no, AU is gold, I think AG is silver. Yes, chemical solunga, chemical name solunga, element oda name solunga. And mari kuda purine pure ah irukku appdin kuda nyabam vechikalam. But adha vida I think ayyo okay, adha vida this is easier to remember. Okay, pyramid is cut, so you can remember CUT. ஓகே யூ டோல் இன் கூகுள் மீட் நிமானிக்ஸ் ஞாபகம் வச்சுக்க புது அதுதான் ஓகே இந்த நிமானிக்ஸ் நிமானிக்ஸ் இருக்கும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கட்டுன்னு இருக்குது, நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சரி கட்டு ஞாபகம் இருக்குது எக்ஸாமில், ஆனால் கட்டுக்கு சி என்னது யூ என்னது டி என்னதுன்னு டக்குன்னு மறந்துடும் எனக்கு. ஸோ நிமானிக்ஸ்க்கு அதுக்கு எனக்கு ஆகவே ஆகாது. இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ எஸ் ஓகே ஸோ பென்டோஸ் சுகர் இருக்குது, நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குது, ஃபாஸ்பேட் குரூப். இது மூணுமே சேர்ந்து தான் we have a nucleotide. ஓகே ஸோ we have purines and we have pyrimidines. ஓகே சூப்பர். அடுத்து பார்ப்போம். இதுதான் ரைபோஸ் சுகர், இதுதான் டிஆக்சி ரைபோஸ் சுகர். ஓகே ஸோ எஸ் ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் தோ இங்கே மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைபோஸ்க்கும் டிஆக்சி ரைபோஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகே அது அப்படியே இருக்கட்டும். நைட்ரோஜனஸ் பேஸஸ் பாருங்கள், பிரமிடின் இருக்குது, சைட்டோசின் இருக்குது, யுராசில், தைமின், குவானின், அடெனின், பியூரின்ஸ். ஓகே ஸோ பிரமிடோட ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ்வலி ஒரே ஒரு சைக்கிளில் முடிஞ்சிடும். ஓகே சிங்கிளாக தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். பிரமிடின் வந்து 2 இருக்குது. ஓகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் திஸ் திங். ஹாய் பிரியதர்ஷினி. ஓகே ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ் இஸ் ஆல்சோ தேர். a lot of diagrams here. So yes, phosphate group irukku, phosphate group, sugar and nitrogenous base. Okay, so nucleotide
நியூக்ளியோடைடில் 3 இருக்குது. ஒரு ஃபாஸ்ஃபேட் குரூப் இருக்கும், சுகர் பேஸ் இருக்கும், அப்புறம் ஒரு நைட்ரோஜனஸ் பேஸும் இருக்கும். ஓகே, ஸோ 3மே சேர்ந்து நியூக்ளியோடைட். இப்போ நியூக்ளியோசைட் தான் என்னது? நியூக்ளியோசைட்னா ரெண்டு விஷயம் தான் இருக்கும். ஓகே, நைட்ரோஜனஸ் பேஸ் லிங்க்ட் வித் த ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் பென்டோஸ் சுகர். ஓகே, ஸோ நியூக்ளியோசைடுங்கிறது வந்து நைட்ரோஜனஸ் பேஸ் ப்ளஸ் சுகர். ஓகே, நியூக்ளியோசைடோட ஒரு ஃபாஸ்ஃபேட் ஃபார்ம் பண்ணால் தான் நியூக்ளியோடைட் ஆகும். ஸோ 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நியூக்ளியோசைட். தட் இஸ் சுகர் அண்ட் நைட்ரோஜனஸ் பேஸ் அப்படின்னா இட் இஸ் நியூக்ளியோசைடு. ஓகே, நியூக்ளியோனா அந்த நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்குது, சைடு எஸ் வந்து சுகருக்கு. ஓகே, ஸோ நைட்ரோஜனஸ் பேஸும் சுகரும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். இல்லை அதோடு சேர்ந்து நம்ம ஃபாஸ்ஃபேட்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூக்ளியோடைட் ஆகிடும். ஈஸியா? எஸ், ஈஸி டு ரிமெம்பர், டன். ஸோ இது வந்து எப்படி அட்டாச் ஆகுறது? இந்த சுகரோட நைட்ரோஜனஸ் பேஸ் எப்படி அட்டாச் ஆகும்? ஒரு பாண்ட் இருக்குது. இதை வந்து நம்ம பயோமாலிக்யூல்ஸில் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? எப்படி சுகர் வந்து பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்? பை கிளைகோசிடிக் பாண்ட்ஸ். ஞாபகம் இருக்கா படிச்சது? This is why I am saying you should revise. Okay, so N-glycosidic bond மூலமா தான் இந்த pentose sugar வந்து nitrogenous base ஓட link ஆகும். Yes, again easy peasy. ஸோ நீங்கள் இதை படிக்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். ஓகே, சூப்பர், டன். அடுத்து ஸோ நியூக்ளியோசைடு இருக்குது. அடெனோசின், அடெனைன் ப்ளஸ் ரைபோஸ். டிஆக்சி அடெனோசின், அடெனைன் ப்ளஸ் டிஆக்சி ரைபோஸ். ஓகே, ஸோ ரைபோஸ் சுகரோடு தான் இட் இஸ் அடெனைன். ஓகே, அடெனைன் கூட சேருதுன்னா அடெனோசின். டிஆக்சி ரைபோஸ் வந்து சேருது அப்படின்னா டிஆக்சி அடெனோசின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, குவானோசின்ங்கிறது வந்து குவானின் ப்ளஸ் ரைபோஸ், டிஆக்சி குவானோசின், குவானின் ப்ளஸ் டிஆக்சி ரைபோஸ். ஸோ சைட்டடின். ஓகே, ஸோ யூ சி இதெல்லாம் வந்து நைட்ரோஜனஸ் பேஸ். நைட்ரோஜனஸ் பேஸோட ஆக்சுவலி ஒன்று, திஸ் இஸ் நைட்ரோஜனஸ் பேஸ், சாரி, இது வந்து நைட்ரோஜனஸ் பேஸ். ஓகே, இது வந்து நியூக்ளியோசைடு. Right? So, nucleoside is nitrogenous base plus sugar. Okay? So, இது வந்து பல லெவலில் இருக்குது. ஸோ சைட்டடின் இருக்குது, யூரைடின் இருக்குது, தட் இஸ் தேர். நியூக்ளியோடைடு வந்து phosphate plus, yes. So, phosphate attached to the hydroxyl group present 5 carbon of the nucleoside by phosphate ester bond. Phosphoester bond. So, நான் வச்சுக்கோங்க, அந்த நியூக்ளியோசைட் ஃபார்ம் பண்ணுறதுல ஓகே அந்த சுகர் டு நைட்ரோஜனஸ் பேஸ் அந்த பாண்ட் வந்து என் கிளைகோசிடிக் பாண்ட். ரைட்? அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ஃபேட் குரூப் வந்து நியூக்ளியோசைடுக்கு அட்டாச் ஆகுது அப்படின்னா அது வந்து எந்த பாண்டில்? ஃபாஸ்போஎஸ்டர் பாண்ட். ஓகே, ஃபாஸ்போஎஸ்டர் பாண்ட். ஸோ ஹவு வில் இட் லுக் லைக்? லெட்ஸ் see how it looks like. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்குது. ஓகே, நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து சுகரோட ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது நம்ம என்னன்னு சொல்கிறது? நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் this guy here is called as the N-glycosidic bond. இந்த பாண்ட் தான் N-glycosidic-ஆன பாண்ட். இப்போ இவங்க கூட சேர்ந்து ஓகே 5 carbon of the nucleoside ஓட சேர்ந்து if we are attaching ஒரு phosphate group, ஓகே, மொத்தமாக நம்ம என்னன்னு சொல்கிறது? மொத்தமாக you will call it as a nucleotide and இந்த பாண்டை நம்ம என்னன்னு சொல்கிறது? phosphoester bond. புரிஞ்சுதா? சொல்லுங்க. Understood?
ஓகே, நைட்ரஜனஸ் பேஸ் சுகர் அண்ட் கிளைகோசிலிக் பாண்ட் இருக்கு. இவங்க ஃபார்ம் பண்ணும்போது நியூக்ளியோசைடாமா. இந்த நியூக்ளியோசைடு கூட ஃபாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆகும்போது எப்படி அட்டாச் ஆவாங்க? ஃபாஸ்போ எஸ்டர் பாண்டோட அட்டாச் ஆயிடுவாங்க. ஓகே, இப்படி ஃபார்ம் பண்ணி இந்த மூணுமே சேர்ந்து இருக்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. எஸ், ஸோ phosphate group attached to the hydroxyl group present at the 5 carbon of nucleoside by phosphoester bond. ஓகேவா? டன். அடுத்து நியூக்ளியோடைட்னா பேர் கொஞ்சம் மாறிடும். ஓகே, அடினோசிங்கிறது வந்து நம்மளுக்கு நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடு கூட பாஸ்பேட் ஆட் ஆயிடும்போது இது வந்து நியூக்ளியோடைடு ஆயிடுமாமா. நியூக்ளியோடைடு. ஓகே, எஸ், அவ்வளோதான். அதுக்கு இந்த மாதிரி பல பல பேர் இருக்கு. யூ கேன் ஆட் adenoic acid, guanilic acid, cytidilic acid, uridilic acid. All right. ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு யூனிட் இருக்கு இல்லையா, 3 பேர் இருக்கிற ஒரு யூனிட். எஸ், நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கு, சுகர் இருக்கு, பாஸ்பேட் குரூப் இருக்கு. இந்த 3 பேருமே சேர்ந்து இருக்கிற ஒரு யூனிட்டோட மல்டிபிள் யூனிட்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, ஒரு நியூக்ளியோடைடு, செகண்ட் நியூக்ளியோடைடு, தேர்ட் நியூக்ளியோடைடு, அந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைடு ஃபார்ம் பண்ணி ஒரு செயினாக மாறும்போது நம்ம அதை எதுன்னு சொல்கிறது? பாலி நியூக்ளியோடைடு செயின். எஸ், நம்ம படிச்சிருக்கோம். இதுவும் நம்ம பயோமாலிகுல்ஸில் படிச்சிருக்கோம். எல்லா பாலிமருக்கும் ஒவ்வொரு மோனோமர் இருக்குது. எஸ், பாலிமர்னா என்னது? நிறைய மோனோமர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். எஸ், இப்போது பாலிசாக்கரைட்னா மோனோசாக்கரைடோட நிறைய யூனிட்ஸ் இருக்கும்போது பாலிசாக்கரைடாக மாறிடும். ஓகே, ஒரு ப்ரோட்டீனாக நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற ஒரு செயின்னா ப்ரோட்டீனாக மாறிடும். அதே மாதிரி ஒரு டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட்ஸோட ஒரு பெரிய செயினாக இருக்கும்போது ஒரு டிஎன்ஏவாக மாறும், ஒரு ஆர்என்ஏவாக மாறுது. ரைட்? ஸோ யூ சி ஹியர் சுகர் இருக்கு. இங்கே யூ கேன் சி சுகர். இந்த சுகரோட ஃபாஸ்பேட் அட்டாச்சாக இருக்கு, நைட்ரஜனஸ் பேஸ் அட்டாச்சாக இருக்கு, சுகர் இருக்கு. ஓகே, அடுத்து இந்த சுகரோட அடுத்த ஃபாஸ்பேட், அடுத்த நியூக்ளியோடைடோட ஃபாஸ்பேட் அட்டாச்சாக இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ ஒரு சுகரோட வேலை என்னன்னா, ஒரு ஃபாஸ்பேட் அட்டாச்சாக இருக்கும், நைட்ரஜனஸ் பேஸோட அட்டாச்சாக இருக்கும். இப்போ இந்த சுகர் தான் வந்து அடுத்த நியூக்ளியோடைட் கூட அட்டாச் ஆகணும். ஸோ அடுத்த ஃபாஸ்பேட்டோட அட்டாச் ஆகுது, அந்த ஃபாஸ்பேட் அடுத்த சுகரோட அட்டாச் ஆகிடும். ஓகே, ஸோ தேர் ஆல் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபார்மிங் அ செயின், ஒரு செயினாக மாறுறாங்க. ஓகே, இது வந்து this is one single nucleotide base, nucleotide structure. ஓகே, இது 3 பேர் இருக்காங்களா? அடுத்து இவங்க 3 பேர் இருக்காங்களா? ஓகே, ஸோ யூ சி 1 2 3. ஆனால் இவங்களுக்குள்ளேயும் என்ன இருக்கு? இந்த செயின் இருக்கு, இங்கே அட்டாச்மெண்ட் இருக்கு. ஓகே, இஃப் யூ சி ஒரு நியூக்ளியோடைடும் இன்னொரு நியூக்ளியோடைடும் அட்டாச்சாக இருக்காங்க. எங்கே? அந்த சுகர் ஃபாஸ்பேட் தான் அட்டாச்சாக இருக்கு. ஓகே, ஃபாஸ்பேட் இருக்கு, சுகர் இருக்கு, நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கு. இந்த சுகர் வந்து இன்னொரு ஃபாஸ்பேட் கூட அட்டாச் ஆகிருக்காங்க. அந்த ஃபாஸ்பேட் வந்து சுகர் நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குது. இந்த சுகர் அடுத்த ஃபாஸ்பேட்டோட அட்டாச்சாக இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுகரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்கள். ஓகே, ஃப்ரம் த பிஓவி ஆஃப் சுகர் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் என்ன பண்ணணும்னா அதோட ஃபாஸ்பேட்டோடையும் நைட்ரஜனஸ் பேஸோடையும் அட்டாச் ஆகணும். அதோட சேர்ந்து அடுத்த நியூக்ளியோடைடோட ஃபாஸ்பேட் கூட அட்டாச் ஆகணும். ஸோ 2 ஃபாஸ்பேட்டோட அட்டாச் ஆகுதா? ஒன்று வந்து ஸோ மை ஓன் ஃபாஸ்பேட் கூடயும் அட்டாச் ஆகணும், அடுத்தவங்களோட ஃபாஸ்பேட் கூட நான் அட்டாச் ஆகணும். That is why you call it as phosphodiester bond. Okay, ஒரு phosphate கூட attach ஆனா phosphoester, 2 phosphate கூட attach ஆயிடுச்சுனா phosphodiester, டை 2. புரிஞ்சுதா? nucleotides இல்லை, DNA வந்து polynucleotide structure made of phosphodiester bonds. படிச்சிருக்கீங்களா? Yes, DNA structure படிச்சிருப்பீங்க. பாலிநியூக்ளியோடைட் மேட் அப் ஆஃப் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ். எப்படி டைஎஸ்டர் ஃபார்ம் ஆகுது? ஒரு சுகர் வந்து தன்னுடைய ஃபாஸ்பேட் கூடயும் பாண்ட் ஆகுது, அடுத்தவங்களோட ஃபாஸ்பேட் கூடயும் பாண்ட் ஆகுதாமா. ஸோ பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ், ரைட்? ஸோ யூ ஹேவ் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ் எவ்ரிவேர். இது இப்படியே அட்டாச் ஆகிட்டே போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பாலிநியூக்ளியோடைட் செயின் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு டிஎன்ஏ.
இந்த sugar அப்படியே ரைபோ சுகராக இருந்தால் ரைபோநியூக்ளிக் ஆசிட் RNA. இந்த சுகர் டிஆக்சிரைபோஸாக இருந்தால் DNA, ரைபோஸாக இருந்தால் RNA. அவ்வளோதான். ஓகே, அதுலேயும் T வந்து T is there only in DNA. தைமின். யுராசில் இருந்தால் அது RNA. ஓகே, RNAவா DNAவான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று சுகரை பார்த்துக்கலாம், இல்லைனா நைட்ரோஜனஸ் பேசிஸில் தைமின் இருக்கா யுராசில் இருக்கான்னு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த ஸ்ட்ரெயின் வந்து RNAவா DNAவான்னு. ஓகே, இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். நீங்கள் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இல்லை பயாலஜி ரிலேட்டடாக எந்த கோர்ஸை நீங்கள் படித்தாலுமே, பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும், ஃபார்மசியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் படிக்கிறது வந்து நர்சிங்காக இருக்கட்டும், பேராமெடிக்கல் கோர்ஸாக இருக்கட்டும், MBBS இருக்கட்டும், வாட் எவர் யூ லேர்ன் ரிலேட்டட் டு பயாலஜி, இது உங்களுக்கு பேஸ். இது புரிஞ்சாதான் உங்களுக்கு பயாலஜியே இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அபவுட் லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஓகே, இஃப் யூ வாண்ட் லேர்ன் எனிதிங் அபவுட் லிவிங் ஆர்கானிசம்ஸ், இது தெரிஞ்சுதாகணும். அதனால தான் அவ்வளோ சிம்பிளாக நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, ரைட். ஸோ இது ஒரு செயினா? ஓகே, திஸ் இஸ் ஒன் செயின், திஸ் இஸ் செகண்ட் செயின். ரெண்டு செயின் இருக்கா பார்த்தீங்களா? ஓகே, இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ரெண்டாவது ஸ்ட்ராண்ட். ஓகே, ஸோ DNA is always double stranded. அட double stranded DNA or dsDNA. Yes, have you all learnt about dsDNA? Double stranded DNA. Scorecard not generated problem. அது கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க காவ்யா, அது செட் ஆகிடணும், டைம் ஆகும், பட் இட் will be there. Okay, double stranded DNA or dsDNA. ஸோ DNA யூஸ்வலி சிங்கிள் ஸ்ட்ராண்டாக அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னொருத்தவங்க இருந்தால் தான் வந்து தேர் லைக், உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்குமே, நீங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் மாதிரி எப்போவுமே கூட இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ ஒரு ஸ்டாண்டுக்கு எப்போவுமே இன்னொரு ஸ்டாண்ட் இருந்தால் தான் அவங்க ஹாப்பியாக ஸ்டேபிளாக இருப்பாங்களாமா. ஹாய் சக்திவேல். எஸ் மோனிஷா, டபுள் ஹெலிக்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அடுத்த ஸ்டாண்ட் இருக்குது. இவங்க அந்த ரெண்டு ஸ்டாண்டோடைய நைட்ரோஜனஸ் பேசிஸ்குள்ளேயும் வந்து பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, ஸோ மேலே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, கீழே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆனால் அவங்களுக்குள்ள லிங்க் எங்கே வருது? அவங்களுக்குள்ள லிங்க் எல்லாமே வந்து நைட்ரோஜனஸ் பேசிஸ்குள்ளே இருக்கிற லிங்க். ஓகே, நியூ மெம்பர் ஆஃப் பச்சைமுட்டை ஆர்மி, ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே, வெல்கம் டு பச்சைமுட்டை ஆர்மி. ரைட், ஸோ இவங்க இந்த ஸ்டாண்டோடைய அடெனோசின் ஆர் அடெனைன், ஓகே, கீழே இருக்கிற தைமின் கூட பாண்ட் ஆகுது. இந்த தைமின் வந்து அடெனின் கூட பாண்ட் ஆகுது. ஸோ A ஆல்வேஸ் பைண்ட்ஸ் வித் T, ஏக்கும் Tக்கும் ஆல்வேஸ் பாண்ட் இருக்கும். ஓகே, ஆனால் டபுள் பாண்ட், டபுள் ரெண்டு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். அதுவே C and G குள்ள வந்து 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ATக்கு நடுவில் 2 பாண்ட்ஸ் இருக்கும், ஆனால் C and Gக்கு நடுவில் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக வந்து அட்டாச்சாக இருக்காங்க. ஓகே, G and C இருக்கும்போது தே ஆர் ஸ்ட்ராங்கர், ஏன்னா அவங்ககிட்ட 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ் டீச் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஐ வில் டீச். எஸ் சங்கீதா. ஓகே, ஸோ A and Tக்குள்ள 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் கொஞ்சம் வீக் தான், ஓகே பரவாயில்ல. பட் C and Gக்குள்ள 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கனால அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, பாலிநியூக்ளியோடைட் செயின். எஸ், ஸோ இதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறதுனா, இப்போ டிஎன்ஏல யூ ஹாவ் அ சுகர் ஃபாஸ்பேட் பேக்போன் அப்படின்னு சொல்கிறது இதனால தான். ஓகே, வை யூ ஹாவ் தட்? யூ ஹாவ் ஃபாஸ்பேட், சுகர், ஃபாஸ்பேட், சுகர், ஃபாஸ்பேட், சுகர், ஃபாஸ்பேட், சுகர், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சுகர் வந்து இந்த ஃபாஸ்பேட்டோடையும் நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குது. ஓகே, இந்த ஃபாஸ்பேட்டோடையும் நைட்ரஜனஸ் பேஸ். ஓகே, சாரி, why?
Okay, so sugar phosphate backbone வச்சு ஒவ்வொரு சுகர்லயும் வந்து nitrogenous base attached இருக்கும். This is how you have polynucleotide chain. இங்கேயும் இதே மாதிரி தான். Phosphate sugar, phosphate sugar, phosphate sugar, phosphate sugar. ஒவ்வொரு சுகர்ல இருந்து ஒரு nitrogenous base இருக்கும். Okay, இந்த nitrogenous base குள்ளேயும் bond இருக்கும். Sometimes it is 2 bonds, sometimes it is 3 bonds. 2 bonds இருக்கலாம், 3 bonds இருக்கலாம். Okay, இதுதான் நம்மளுக்கு DNA ஓட double helix structure. So, இது வந்து strand 1. Yes, and இன்னொன்னு strand 2. Okay, இவங்க வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும்போது தான் டிஎன்ஏவாக மாறும். ஸோ இங்கேயும் இருக்குது. ஓகே, பட் ஓகே நான் அங்கே எழுதுனது நான் வேணும்னா இங்கே எழுதுகிறேன். சேம் திங் ஐ வில் டூ ஹியர். திஸ் இஸ் ஃபாஸ்ஃபேட் சுகர், phosphate sugar, phosphate sugar, phosphate sugar. Okay, it is attached to same. So sugar, phosphate, sugar, phosphate, sugar, phosphate, sugar, phosphate. Sugar phosphate ஓட பேக்போன்ல நைட்ரோஜனஸ் பேசஸ் ப்ரொட்ரூட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க வந்து அப்படியே புஷ் பண்ணி, ஸோ இங்கே ஒரு பேக்போனாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ப்ரொட்ரூட் பண்ணி என்ன இருக்குது, நைட்ரோஜனஸ் பேசஸ் வெளில வந்திருக்காங்க. அந்த நைட்ரோஜனஸ் பேசஸ்க்குள்ளே என்ன நடக்குது, பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. இப்போ இது ஏ இது டி 2 பாண்ட் தான் இருக்கும். இது சி இது ஜி அப்படின்னா 3 பாண்ட் இருக்கும். எஸ், திஸ் இஸ் ஹவ் டிஎன்ஏ ஓட டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இதுலேயும் வந்து ஏரியாஸ் இருக்கும் எங்கே அட்டாச் ஆகுறது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த 3' 5' ஏன் அந்த 3' 5' சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இட் கம்ஸ் பேக் டு த ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரில் எஸ். ஓகே, ஃப்ரம் வேர் யூ ஹேவ் திஸ் 3' 5'. அது எங்கேருந்து வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரைபோ சுகர் இருக்கா, ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், 5 கார்பன் தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஒரு கார்பன் இங்கே இருக்குது, 2வது கார்பன் இங்கே இருக்குது, 3வது கார்பன் இங்கே இருக்குது, 4வது கார்பன், 5வது கார்பன் இங்கே இருக்குது. 5 கார்பன் இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் பென்டோஸ் சுகர் ரைபோஸ். அதே மாதிரி டிஎன்ஏலையும் இருக்குது, டிஆக்சி ரைபோஸ்லையும் இருக்குது. 2வது, 3வது, 4வது, 5வது 5 கார்பன் இருக்கா? ஓகே, ஸோ 3' வந்து இந்த ஏரியா ஃப்ரீயாக இருக்குது. This is forming the 3' end and this is the 5' end. Okay, 3' end இருக்கு, 5' end இருக்கு. ஸோ இது 3', இது 5'. இங்கேருந்து மேலே ஓகே இங்கே அட்டாச் ஆகிடும், அதுக்கப்புறம் அட்டாச் ஆகிடும். ஸோ யூ ஹாவ் ஏரியாஸ் ஃபேஸிங். நம்ம எப்படி இப்படி நிற்கும்போது இது எனக்கு ரைட் சைடு, இது எனக்கு லெஃப்ட் சைடு. ஓகே, ரைட் டு லெஃப்ட் இருக்குது, லெஃப்ட் ரைட் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு ரைட் லெஃப்ட் இப்படி தான் இருக்கும் பேஸ்ட் ஆன் த கார்பன் நம்பர். இப்போ நம்ம அந்த டயக்ராமுக்கு போய் பார்ப்போம். இந்த டயக்ராமில் பாருங்க 3' ஹைட்ராக்சைல், அதாவது இது வந்து தேர்ட் கார்பன். ஓகே, தேர்ட் கார்பன் ஃப்ரீயாக இருக்குது, இது 3'. அதோட எண்டில் என்ன இருக்கும், 5th கார்பன் தான் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, 5th கார்பனில் தான் வந்து இது 5th கார்பன் ஃபாஸ்பேட் அட்டாச்சாக இருக்கும். ஸோ 3' to 5' டைரக்ஷன். ஓகே, 3' 5' எதுக்காக ரெப்ளிகேஷன் சொல்லும்போது 5' to 3' அப்படின்னு சொல்லுவோம். என்ன இந்த 5', என்ன இந்த 3'னா அது வந்து எந்த கார்பன் அப்படின்னு பார்த்து தான் அட்டாச்சாக இருக்கும். கிளியர்? ஓகே, ஸோ த திங் இஸ் நம்ம இந்த மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் படிக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புரியாது. இதெல்லாம் ரொம்ப பேசிக் கான்செப்ட்ஸ். இதை தெரிஞ்சாதான் பெரிய பெரிய விஷயம்லாம் படிக்க முடியும் போக போக. யூ அண்டர்ஸ்டுட்? இது தெரியாமல் வந்து நான் ரெப்ளிகேஷன் படிக்கிறேன், நான் ஹெர்ஷி சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் படிக்கிறேன், நான் ட்ரான்ஸ்லேஷன் படிக்கிறேன் அப்படின்லாம் இருந்தால் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக படிக்கணும். இதை பேசிக்ஸாக தெரிஞ்சாதான் அதையெல்லாம் உங்களுக்கு புரியும். ரைட்? ஸோ திஸ் ஹேஸ் டு பி கிளியர். அதனால தான் நான் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ யூ கேன் சி 3' end is here, 5' end is here. ஸோ ஒரு செயினோட ஸ்டார்டிங்கில் வந்து 3' end ஃப்ரீயாக இருக்கும், அதுதான் எண்டில் வந்து 5' end ஃப்ரீயாக இருக்குமா. ஏன்னா மற்ற இடத்துல எல்லாம் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது கரெக்டாக. ஓகே, பட் அப்படியே இது 3' endல ஆரம்பிக்குது அப்படின்னா அதோட ஆப்போசிட் செயின் இருக்கு இல்லையா,
அவங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணுற அடுத்த செயின் இருக்கு இல்லையா, அது வந்து 5 prime எண்டில் தான் சேஞ்ச். அதாவது தேர் ஆன்டி பேரலல் டு ஈச் அதர். ஒரு செயின் இப்படி 3 primeலேருந்து 5 prime போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடுத்த செயின் 5 prime to 3 prime தான் போயிட்டுருக்கும். ஓகே, எப்போவுமே இந்த மாதிரி ஆன்டி பேரலான செயின்ஸோட தான் அவங்க வந்து கம்பைன் பண்ணுவாங்க. அவங்க பாண்ட் ஃபார்மேஷன் எப்போவுமே ஆன்டி பேரலான செயின்ஸோட. ஓகே, இது ஆல்வேஸ் பேரல் தான் இருப்பாங்க, ஆன்டி பேரல் ஆப்போசிட் டைரக்ஷனில் பேரலாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 prime to 5 prime இப்படி இருக்குது, ஆனால் அந்த ஸ்ட்ராண்டில் பார்த்தீங்கன்னா 3 prime to 5 prime அப்படி இருக்கும். ஓகே, எஸ். All right. Now, DNA, anti-parallel polarity, very good. DNA, genetic material in most of the organisms except some viruses. So, most organisms DNA இருக்கு. சில வைரஸில் தான் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி RNA வைரஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும், which have RNA genome. RNA வந்து messenger, an adapter and a catalyst. ஓகே, RNA எப்போவுமே வந்து மற்ற விஷயங்களுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. they have multiple types. இது இருக்குது, mRNA இருக்குது, ஓகே, rRNA இருக்குது, tRNA இருக்குது. எல்லாருக்கும் அவங்கவுங்க ரோல் இருக்குது. we will learn mRNA, ஓகே, rRNA tRNA பொறுமையாக தான் வரும். எஸ், ஷோர் முனிஷா, நீங்கள் சொன்ன மாதிரி கோவிட் வைரஸ் RNA வைரஸா? ஆமாம் சிவா, ரைட். கோவிட் வைரஸ் இஸ் RNA ஜீனோம் இருக்கிற வைரஸ். ஓகே, ஓகே, நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் ஆர் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ ஒவ்வொரு நியூக்ளியோடைடையும் நம்ம வந்து பேஸ் பேர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பேஸ் பேர்னு சொல்கிறது? ஸோ ஃபாஸ்பேட் இருக்குது, சுகர் அட்டாச்சாக இருக்குது, இதோட A அப்படின்னா இதே மாதிரி இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சா, டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே T இருக்கும், அட்டாச் டு சுகர், ஃபாஸ்பேட். ஓகே, இதை வந்து we call this as one base pair, right? This is one base pair. இந்த பேஸும் அந்த பேஸும் ரெண்டு பேஸ் வந்து பேர் பண்ணுது அப்படின்னா ஒன் பேஸ் பேர், நைட்ரஜனஸ் பேஸ்க்குள்ளே இருக்கிற பேரிங். ஓகே, நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் அண்ட் நியூக்ளியோடைட்ஸ் டிட்டர்மின் த லெங்த் ஆஃப் த DNA. கரெக்ட். ஓகே, இப்போ 5 பேஸ் பேர்ஸ் இருக்குன்னா அதுக்கு லெங்த் இவ்வளோ இருக்கும், 10னா இவ்வளோ இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எப்படி லெங்த்தை நம்ம ஃபிசிக்ஸில் இருக்க யூனிட்ஸ் அண்ட் மெஷர் மாதிரி தான். ஹியூமன் டிஎன்ஏ ஹாப்ளாய்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹாப்ளாய்ட்னா எத்தனை இருக்கும்? 23 குரோமோசோம்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஸ்பெர்ம்லேயோ இல்லை எக்லேயோ இருக்கிற டிஎன்ஏ. ஓகே, ஹாப்ளாய்டான டிஎன்ஏல 3.3 × 109 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஓகே, சாரி 109 இல்லை, 10⁻⁹. ஓகே, திஸ் இஸ் 10⁻⁹. ஓகே, 3.3 × 10⁻⁹ பேஸ் பேர்ஸ் இருக்குது. பாக்டீரியோஃபாஜில் வந்து யூ ஹேவ் 5386 நியூக்ளியோடைட்ஸ். பாக்டீரியோஃபாஜ் லாம்டாவில் வந்து யூ ஹேவ் 48,502 பேஸ் பேர்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஆல். இதில் வந்து நான் புரிய வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இதெல்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகே, யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரிமெம்பர் தீஸ் திங்ஸ். கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் மாதிரி. ஓகே, பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பட் எஸ், டோன்ட் ஃபர்கெட், these are all memorizing things. இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, மெமரைஸ் பண்ணதை நான் வந்து 4 வாட்டி சொல்லி it doesn't make sense. So I will go on to concepts. Right, வாட்சன் அண்ட் கிரிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 பேர். In 1953 proposed the double helix structure. So Watson and Crick தான் வந்து DNA double helix structureல இருக்கு, 2 strands இருக்கும். அவங்க ஃபார்ம் பண்ணுற அந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு அவங்க ப்ராப்பராக நம்பர்ஸ்லாம் கொடுத்தாங்க.
Okay, so propose the double helix structure based on X-ray diffraction data produced by Maurice Wilkins and Rosalind Franklin. So Rosalind Franklin Maurice Wilkins கொடுத்த அந்த X-ray diffraction imageல இருந்து தான் வந்து வாட்சன் அண்ட் கிரிக் கண்டுபிடிச்சாங்க. ஸோ பேசிக்கலி வாட்சன் கிரிக் கண்டுபிடிக்கல, இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் கடைசியில் பேர் அவங்க வாங்கிட்டாங்க. Okay, as usual. So yes, Maurice Wilkins Rosalind Franklin சேர்ந்து X-ray diffraction மூலமா வந்து DNA ஸ்ட்ரக்சர் எடுத்தாங்க. Okay, and they found it out. But Watson Crick என்ன பண்ணாங்கன்னா அதோட பேசிஸ்ல அவங்க ப்ராப்பரா ஸ்டடி பண்ணிட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க முதல்ல. What to do? Scientist world. Okay. Erwin Chargaff observed that ratios between adenine and thymine, guanine and cytosine are constant and equals 1. Okay, அதாவது adenosine and thymine இது பண்ணும்போதும் okay, so you have cytosine and guanine இருக்கும்போதும் what you will find is எவ்வளோ இது இருக்கோ அவ்வளோதான் இதுவும் இருக்கும். Okay, A plus G is equal to T plus C. So opposite இருக்கிறவங்க எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So basically what idea it is, A plus T plus C plus G is equal to 100%. Okay, இப்போ A plus T வந்து இது X% இருக்கலாம். Okay, G plus C U வந்து X%. So மொத்தமாக சேர்ந்து வந்து it is equaling 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, and we can அதை வச்சு calculation questions நிறைய இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு ஸ்டாண்டில் G and C percentage இவ்வளோ. Okay, in case அவங்க கொடுக்குறாங்க. Okay, G plus C percentage வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 70% அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. Okay, find adenosine. Okay, அப்படின்னு இருக்கும்போது actually better I think yes, find A அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே what you can say, இந்த மொத்தமாக 100 minus 70 is A plus T. Okay, 70 minus பண்ணி அதாவது 30ல Aயும் இருக்குது Tயும் இருக்குது and A and T பாதி தான் இருக்கும். Yes, ஏன்னா A will always bind with T, no, அது பாதி தான் இருக்கும். So A வந்து 15% இருக்கும், T வந்து 15% இருக்கும். Yes Ashwath, very good. Okay, இப்போ தனியாக A கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் பாதியாக டிவைட் பண்ணிக்கணும், சரியா? தனியாக கேட்கல A plus T கேட்டாங்கன்னா you can give 30%, இல்லை தனியாக A கேட்டிருக்காங்கன்னா 15. Yes, இப்போ தனியாக G கேட்டிருக்காங்கன்னா G is 35%, C is 35%. இப்போ கரெக்டாக இருக்கா? G 35%, C 35%, A வந்து 15%, T is 15%. Okay, எல்லாம் சேரும்போது 100% வந்துடும். எஸ், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, salient features of double helix structure. So Watson and Crick, apparently Watson and Crick ஓட double helix structureல சில salient features இருக்கு. இந்த salient features பார்க்கலாம். salient features-அ statement questions-ஆ கேட்கலாம். ஸோ எஸ், ரெண்டு polynucleotide chains இருக்கு. Backbone is sugar phosphate complex bases projected towards the inside. Okay, backbone and projections நம்ம படிச்சிருக்கோம். Okay, so you have sugar, phosphate, nitrogenous base. Okay, so sugar phosphate வந்து chain-ஆ ஃபார்ம் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே nitrogenous base வந்து protrude ஆகுது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் salient feature. எஸ், அடுத்து ஆன்டி பேரலல் polarity. நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு செயின் இருக்குது, ஆன்டி பேரலல் polarity இருக்கும். ஒன்று வந்து 5' 3' டைரக்ஷனில் இருக்கும், இன்னொன்று வந்து 3' 5' டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, தேர் ஆப்போசிட்லி ரன்னிங் செயின்ஸ், ரைட்? அது வந்து செகண்ட் salient feature. ஸோ we have the structure here, you understand. Okay, structure we'll learn in detail. Base pairing. Base pairing is formed by hydrogen bonding. Okay, always purine of nucleotide chain is linked to pyrimidine of another chain or vice versa. Okay, so adenine always pairs with thymine and yes, thymine or uracil, அதையும் எழுதலாம். ஓகே, adenine வந்து thymine கூடயோ இல்லை uracil கூடயோ பாண்ட் பண்ணிக்கலாம். C always with G. Right. Distance.
two polypeptide chains are coiled in a right hand direction. So right hand direction la coiling nadakudhu. Okay, distance between is 0.34 nanometer. So A T T A C G, I mean அப்படி இருக்குன்னா இந்த ஒவ்வொரு பேஸ் பேருக்கும் நடுவில் இருக்கிற நீளம் அந்த கேப் இருக்குல்ல, தட் இஸ் 0.34 நானோமீட்டர். ஓகே, அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 0.34 நானோமீட்டர். அண்ட் 10 இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும்போது தான் ஒரு ஃபுல் டேர்னாக ஃபார்ம் ஆகுதா. ஓகே, ஸோ 0.34 நானோமீட்டர் கேப் இருக்குது. அடுத்த பேஸ் வந்து கொஞ்சம் இங்கே டேர்ன் ஆகிடும், அடுத்த பேஸ் கொஞ்சம் டேர்ன் ஆகிடும், அடுத்த பேஸ் கொஞ்சம் டேர்ன் ஆகிடும். அப்படி வந்து 10 வாட்டி இந்த மாதிரி குட்டியாக டேர்ன் ஆகும்போது 360 டேர்ன் வந்துடும். ஸோ மேலேருந்து ஓகே இது டேர்னிங் 1, நெக்ஸ்ட் 1, தேர்ட் 1, ஃபோர்த் 1, ஃபிஃப்த் 1, சிக்ஸ்த் 1, 7th 1, 8th 9 and 10 அப்படின்னு சொல்லணும்னா திருப்பி ஃபேஸிங் ஃப்ரண்ட். ஓகே, இன்னொரு வாட்டி சுற்றினா தலை சுற்றி விழுந்துவேன் நான். ஸோ there are 10 base pairs forming one helix. ஒரு டேர்ன் ஃபுல்லானா 10 பேஸ் பேர்ஸ் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு பேஸ் பேருக்கு நடுவில் 0.34 நானோமீட்டர் இருக்கு. ஸோ கண்டிப்பாக 10 பேஸ் பேர்ஸ்னா 3.4 நானோமீட்டர் லெங்த் இருக்கும். ஸோ the pitch of the helix is 3.4 நானோமீட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வந்து 0.34, அடுத்த ரெண்டுக்கு நடுவில் 0.34, அந்த மாதிரி 10 வரும்போது அது அப்படியே டேர்ன் ஆகி ஃப்ரண்ட்டில் வரும்போது இட் இஸ் ஒன் என்டையர் ரவுண்ட். ஓகே, ஒரு ரவுண்ட் முடிச்ச உடனே அதுக்கு மொத்தமாக டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி 3.4 நானோமீட்டர். ஓகே, 3.4 நானோமீட்டர். Stability of the helical structure is conferred by the presence of base pairs one above the other. ஸ்டெபிலிட்டிலாம் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டே ஸ்டேபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஃபார்ம் பண்ணால் தான் வந்து ஒரு டிஎன்ஏவாக ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ யூ கேன் சி அகெயின் பிளேன் ஸ்டாக்ஸ் ஓவர் ஈச் அதர், தட் இஸ் ஆல்சோ தேர் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் சி இது ஃபுல்லாக இங்கேருந்து டேர்ன் ஆகி ஃப்ரண்ட் வரைக்கும் வர்றதுக்கு 3.4 நானோமீட்டர். தட் வில் ஹேவ் 10 பேஸ் பேர்ஸ். ஓகே, அடுத்து 10. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணுறது. 8 AM 9 சேனல் இஸ் கன்ஃபார்ம். பார்ப்போம். ஐ டோன்ட் நோ சாய் சுதன், நீங்கள் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆக்சுவலி. ஓகே, ரைட். ஸோ 5 salient features நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, 5 salient features நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் பார்ப்போம் எப்படி படிச்சிருக்கீங்கன்னு. பியூரின்ஸ் ஃபவுண்ட் போத் இன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஆர். யாரெல்லாம் பியூரின்ஸ் சொல்லுங்க. cytosine, thymine, adenine, thymine, adenine, guanine, guanine, cytosine. Who are the purines? Okay, 3, 2, 1, done. Yes, adenine and guanine தான் purines. AG வந்து purines. CUT தான் வந்து pyrimidine. நான் சொன்னல pyrimid வந்து கட் பண்ணனும்னு. Yes. Okay. Central dogma of molecular biology. Now, Francis Crick. So, Watson Crickல இருக்க Francis Crick என்ன பண்ணிருக்காங்கன்னா, they proposed the central dogma in molecular biology, which states that genetic information flows from DNA to RNA to protein. Okay, this is very, 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 very important. Okay, DNA ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை அவங்க வந்து ரெப்ளிகேஷன் பண்ணால் திருப்பி டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ டிஎன்ஏ வந்து திருப்பி டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணுதுன்னா அதை எப்படி பண்ணுவாங்க, ரெப்ளிகேஷன் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் தே ஜஸ்ட் மேக்கிங் காப்பீஸ், ஜெராக்ஸ் காப்பீஸ் நம்ம எப்படி போடுவோம் அதே மாதிரி டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் பண்ணி புதுசாக டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டிஎன்ஏவை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். என்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஓகே, இந்த மாதிரி ஸ்ப்ரிங் முடிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அதுக்கு ஒரு வழி இருக்குது. டிஎன்ஏ வந்து ஃபஸ்ட்டு எம்ஆர்என்ஏவாக மாறணும், எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனாக மாறணும். அப்படி ப்ரோட்டீனாக ஃபார்ம் பண்ணாதான் மை கெரட்டின் ப்ரோட்டீன் இஸ் மேட் இன் சச் வே தட் அது ஸ்ப்ரிங்காக ஃபார்ம் ஆகிடும்.
ஓகே, ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னோட டிஎன்ஏல இருக்குது. ஸோ டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணால் டிஎன்ஏ காப்பீஸ் மேக் பண்ணிக்கலாம். டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணால் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது கால்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த எம்ஆர்என்ஏலேருந்து நம்ம ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா வி கால்ட் அஸ் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ வி ஹேவ் சம் ஷார்ட் ஃபார்ம்ஸ் ஆல்சோ ஃபார் திஸ். டிரான்ஸ்கிரிப்ஷனை டி அப்படின்னு போட்டு சப்ஸ்கிரிப்டாக சி போட்டுக்கலாம். ட்ரான்ஸ்லேஷனை டி அப்படின்னு போட்டு சப்ஸ்கிரிப்டாக எல் போட்டுக்கலாம். Transcription, translation. So DNA replication irukku, DNA to mRNA transcription, mRNA to protein translation. Indha protein da vandu character ah maarum. This process idha vandu central dogma of the cell appdin solluvom, which is very important. Okay, yes. So DNA to RNA to protein, done. Packaging of DNA helix. இதெல்லாம் இங்கே நடக்குதுன்னு கூட குட்டியாக சொல்லலாம். ஓகே, டிஎன்ஏயோட ரெப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா DNA replication takes place in the nucleus. Okay. Transcription also happens in the nucleus. Translation happens in the ribosomes. Okay, so ribosome la da vandu translation nadakum. So idayum ஞாபகம் வச்சுக்கிறது நல்லதுதான். Okay, now we'll talk about DNA pack. டிஎன்ஏங்கிறது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சுகர் ஃபாஸ்ஃபேட்லாம் போட்டு நைட்ரஜன் ஸ்பேஸ்லாம் போட்டு நம்ம வந்து பெரிய செயினாக ஃபார்ம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஃபார்ம் பண்ணுற செயின் வந்து ஆக்சுவலி ரொம்ப நீளமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 மீட்டர் இருக்கும். 1 மீட்டர்னா இஸ் ஆல்மோஸ்ட் திஸ் மச். இவ்வளோ பெரிய டிஎன்ஏ, இவ்வளோ நீளமான அந்த டிஎன்ஏவை எப்படி, இது ஒரு ஸ்ட்ராண்டு, ஓகே பார்க்க முடியாது, அவ்வளோ குட்டியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்ட்ராண்டே வந்து 1 மீட்டர் லெங்த் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ராண்டை எப்படி பேக் பண்ணி நம்ம பாடியில் ஒரு ஆர்கனுக்குள்ளே போடுறதில்ல, ஓகே ஒரு டிஷ்யூக்குள்ளே போடுறதில்ல, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் எப்படி ஒரு செல்லோட நியூக்ளியஸ்குள்ளே போடணும். எஸ், எப்படி பேக் பண்ணுறது? ஒன் ஹெல் ஆஃப் அ ஜாப். ஓகே, ஸோ பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஓகே, லெட்ஸ் see. Prokaryotes, E. coli, சரி ஓகே, prokaryotes bacteria do not have defined nucleus. இவங்களுக்கு வந்து நியூக்ளியஸ் இல்லை. ஆமாம், அதே தான். ஓகே, நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ அவங்க ஃபுல்லாக அப்படியே சுட்டி போட்டு சரி போ செல்லுக்குள்ளே உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கொஞ்சம் ஏரியா இருக்கும் அதுக்கு. DNA is negatively charged, held with some proteins that have positive charges in a region termed as nucleoid. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஎன்ஏக்கு ஸ்லைட்டான ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, ஸோ டோன்ட் டெல் மீ அதனால தான் மேம், அதனால தான் நாங்கள் எல்லாருமே நெகட்டிவாக இருக்கோம், ஓகே மனுஷங்களே நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் கொஞ்சமாக இருக்கும் டிஎன்ஏல. ஓகே, அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக we have positively charged proteins. ஸோ ஒரு ப்ரோட்டீன் இருக்குது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னா டிஎன்ஏ உடனே வந்து அதுக்குள்ளே சுற்றி they'll pack themselves. ஓகே, ஸோ தே ஹேவ் ப்ரோட்டீன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், நியூக்ளியாய்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீனோட சேர்ந்து சுற்றி அது வந்து ஒரே ஏரியாவில் அப்படியே ஒரு ஓரமாக ஒதுங்கி அங்கே it will stay. DNA nucleoid is organized in large loops held by proteins. ஓகே, ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸை சுற்றி வந்து டிஎன்ஏ லூப்பாக வந்து நியூக்ளியோய்டில் ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஸோ யூ கேன் see here, இதுதான் நம்ம நியூக்ளியாய்டு. ஸோ இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, தேர் அட்டாச்ட் அண்ட் தேர் லிவிங் தேர் ஹாப்பிலி. பட் when it comes to eukaryotes, யூகேரியோட்ஸில் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பாக்டீரியாவில் வந்து டிஎன்ஏயோட லெங்க்த்துக்கு ஒரு அளவு இருக்குது, ஆனால் யூகேரியோட்ஸ் வரும்போது இன்னும் பெருசான டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ வந்து நியூக்ளியஸ்குள்ளே போட்டு ஒரு செல்லுக்குள்ளே அப்படியே சும்மா கூட போட்டால் போதாது. ஓகே, யூ ஹேவ் டு புட் இட் இன்சைட் அ நியூக்ளியஸ். எஸ், ஸோ வி யூஸ் சம் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் இங்கே யூஸ் பண்ணுற ப்ரோட்டீனோட பேர் தான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்.
நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ப்ரோட்டீன் தான் இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். ஓகே, பேசிக் அமினோ ஆசிட் ரெசின்ஸ், அதாவது லைசின்ஸ் அண்ட் அர்ஜினின் இருக்கிற ஒரு ப்ரோட்டீன். Histones are organized to form a unit of 8 molecules called as a histone octamer. Okay, இந்த histone proteinலே வந்து 8 subunits இருக்காமா. 8 subunit இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் தான் இந்த histone octamer, right? Negatively charged DNA is wrapped around positively charged histone octamer to form a structure called as nucleosome. So, in the DNA plus histone, you call it as nucleosome. Okay, nucleosome na enadhu in the DNA attached with the histone protein is called as nucleosome. So nucleosome engiradhu vandu oru 8 octamer, I mean 8 octamer illa 8 protein structures irukku oru periya octamer. Adha sutti ipo nama veetla ella vandu embroidery pandra thread irukum, இல்லை ஸ்டிச்சிங் பண்ணுற த்ரெட் இருக்கும், நூல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு கார்ட்போர்டு ஒரு சிலிண்டருக்குள்ளே மேலே தான் சுற்றி வச்சுருப்பாங்க. எஸ், ஸோ எந்த த்ரெட்டாக இருந்தாலுமே நம்ம மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு நடுவில் வந்து ஒரு சிலிண்டர் இருக்கும். ஓகே, இப்படி ஒரு சிலிண்டர் இருக்கும், அதை சுற்றி தான் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக த்ரெட்டை. எஸ், அதே மாதிரி தான் இங்கேயும் they using the same concept here. ஆனால் அவங்க ப்ரோட்டீன் நடுவில் வச்சுட்டு டிஎன்ஏவை சுற்ற வைக்கிறாங்க. Okay, அப்படி அரேஞ்சாக இருக்கும்போது you call it as a nucleosome. Typical nucleosome contains 200 base pairs of DNA helix. So 10 base pairs வந்து ஒரு turn. So 200 base pairs இருக்கிற ஒரு நீளமான டிஎன்ஏவை வந்து ஒட்டுக்கா ஒரு நியூக்ளியோசோம்குள்ள ஃபிட் பண்ணிக்கலாம். Yes, so நீளமா இருந்தா 200 base pairs, அந்த 200 base pairs வந்து சுத்தி ஒரு what do you say histone protein சுத்தி வைக்கலாம். So 200 base pairs ஒட்டுக்கா வந்துருச்சு. அதுமே அடுத்து 200 base pairs. So இது சுத்தி வந்து you have nucleosomes constitute a repeating unit of structure in nucleus called as chromatin, thread like structure seen in the nucleus. So இந்த மாதிரி ஒவ்வொரு histone proteinையும் சுத்தி DNA-வை வந்து இப்படி போடுறதுனால you call that structures chromatin fiber. chromatin fiber நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் எங்கன்னா மியோசிஸ் மைட்டோசிஸ் படிக்கும்போது. ஓகே, செல் சைக்கிள் செல் டிவிஷன் டைமில் chromatin ஃபைபராக இருக்கும். ப்ரோஃபேஸில் எல்லாமே வந்து chromatin ஃபைபராக தான் இருக்கும். அது போக தான் குரோமோசோம்ஸாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ், இட் வில் ஃபார்ம் குரோமோசோம்ஸ், கண்டென்சேஷன் முடிச்சு குரோமோசோம்ஸாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் குரோமோசோமாக ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ். ஞாபகம் இருக்கா? அதனால தான் நான் முதல்லையே சொன்னேன் you have to learn that also. So naked DNA வந்து இந்த நியூக்ளியோசோமாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த நியூக்ளியோசோமை திருப்பி வந்து சுற்றி வச்சு அவங்க வந்து குரோமாட்டின் ஃபைபராக ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த குரோமாட்டின் ஃபைபரை திருப்பி வந்து நிறைய லூப்பாக பண்ணி நிறைய தடவை வந்து காயில் பண்ணி தான் வந்து அவங்க பொறுமையாக இந்த குரோமோசோமை ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து கண்டென்சேஷன். ஓகே, இது எங்கே நடக்கும்? ப்ரோஃபேஸில் நடக்கும். எஸ், திஸ் பேக்கேஜிங் இந்த குரோமாட்டின் ஃபைபர்லேருந்து ஃபார்ம் பண்ண இது வந்து திஸ் ஹேப்பன்ஸ் யூஸ்வலி இன் த கண்டென்சிங் டு ஃபார்ம் குரோமோசோம்ஸ் வந்து நம்ம ப்ரோஃபேஸில் படிச்சிருக்கோம். எஸ், எப்படி அவங்க வந்து குரோமோசோம்ஸாக மாறுறாங்க, ரைட்? ஸோ எஸ், thread-like structure. Nucleosomes in chromatin are seen as beads on a string structure when viewed under electron microscope. So இதை வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு நூலில் இப்போ நம்ம போடுற மாலையெல்லாம் இருக்கு இல்லையா, ஓகே, பேர்ல்ஸ் இருக்கிற மாலை. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எப்படி பீட்ஸ் அட்டாச்சாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரிங் ஒவ்வொரு ஹிஸ்டோன் ப்ரோட்டீனை சுற்றியும் டிஎன்ஏ இருக்கும். ஓகே, ஸோ லைக் அ ஸ்ட்ரிங் ஆன் பீட் ஸ்ட்ரக்சர். இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓகே, யூ ஹாவ் அ த்ரெட் அண்ட் அந்த த்ரெட்டில் எல்லாமே அங்கங்க you have the protein. Okay, this is your chromatin fiber. So usually DNA இந்த ஃபார்மில் தான் இருப்பாங்க. செல் டிவிஷன் டைமில் மட்டும்தான் அவங்க வந்து குரோமோசோம்ஸாக மாறுவாங்க. இன்னும் ஹைலி காயில் பண்ணிவிட்டு குரோமோசோம்ஸாக மாறுவாங்க. ஓகே, ரைட். ஸோ பாருங்கள், இந்த நியூக்ளியோசோமே திருப்பி பேக் பண்ணுறாங்க. யூக்ரோமேட்டின் இருக்குது, ஹெட்ரோக்ரோமேட்டின் இருக்குது. Okay, euchromatin is the region of chromatin that are loosely packed, okay, and stains light. ஏன் loosely pack பண்ணுறாங்க அப்படின்னா குரோமோசோம்ஸ்லேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே பண்ண முடியாது.
ஓகே, பிகாஸ் குரோமோசோமில் டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன வேணும், அந்த ரிலாக்ஸ்டாக த்ரெட்டாக வேணும். அப்போ தான் ரெப்ளிகேஷன் பண்ண முடியும், அப்போ தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியும். ஓகே, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு இப்படி கிடைச்சாதான் அதுலேருந்து நம்ம என்ன மேக் பண்ண முடியும். இன்னொரு டிஎன்ஏவாக ஃபார்ம் பண்ணாலும் சரி, இல்லை இங்கேருந்து நம்ம இன்னொரு ஆர்என்ஏவாக ஃபார்ம் பண்ணணுன்னாலும் சரி. ஓகே, இந்த ப்ராசஸ் கூட இது இப்படியே அப்படியே வைக்கணும். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு புக்கை எடுத்து ஜெராக்ஸ் எடுக்க போனால் என்ன பண்ணணும், அந்த ஒவ்வொரு பேஜையும் எடுத்து ஸ்கேன் பண்ணணும். ஓகே, அதில் எந்த ஃபோல்டுமே இல்லாமல் மடங்கிடுச்சுன்னா எது அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வருமா? ஓகே, ஃபோல்டட் பேஜ்லேருந்து வருமா? வராது. அதை எல்லாம் நிறுத்தி அப்படியே நீட்டாக வச்சாதான் அதை ஸ்கேன் பண்ணி நம்மளால் காப்பீஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ லூஸ்லி அட்டாச்சான டிஎன்ஏலேருந்து தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெப்ளிகேஷன் நடத்த முடியும், டிரான்ஸ்கிரிப்ஷன் நடத்த முடியும். ஸோ யூக்ரோமாட்டின்ல ஓகே, திஸ் இஸ் வேர் transcriptionally active chromatin, whereas heterochromatin is inactive. Okay, heterochromatin that is more densely packed and stains dark. ஸோ லைட்டாக இருக்கிற ஏரியா, இந்த லூஸாக இருக்கிற ஏரியாவை தான் அவங்களால ஈஸியாக நிறுத்த முடியும். ஓகே, ஈஸியாக நிறுத்தி போட்டோன்னா அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெப்ளிகேஷன் எல்லாமே நடத்திக்கலாம். ஆனால் டைட்டாக வவுண்டான டிஎன்ஏ தொடவே முடியாது. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, மேம் then why do we have this tightly wound DNA? Actually, evolutionல what you will learn is நம்ம பாடியில் ஓகே நிறைய டிஎன்ஏ இருக்குது. நிறையன்னா அப்படியே குப்பையாட்ட டிஎன்ஏ இருக்குது. அதையெல்லாம் நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோமா? அதையெல்லாம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி ப்ரோட்டீன்ஸாக மாற்றுறோமா? இல்லை. நம்ம பாடியில் நிறைய டிஎன்ஏ இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டிஎன்ஏ இஸ் ஜஸ்ட் ஜங்க் டிஎன்ஏ. தேவையில்லாத டிஎன்ஏ தான். நிறைய ரெப்பரேட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கும். இந்த ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ அப்படின்னு சொல்லிட்டு லாங்காக ஒரே ரெப்பரேட்டிவ் சீக்வன்ஸாக இருக்கும், விச் டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். ஓகே, சில இடங்களில் மட்டும்தான் ஜீன்ஸ் இருக்கும். ஜீன்ஸை தான் நம்ம வந்து ரெப்ளிகேட் ஜீன்ஸ் தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும், நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே, ப்ரோட்டீன்ஸாக மாற்றணும். ஓகே, நிறைய தேவையில்லாத ஜங்க் டிஎன்ஏ இருக்குது. அந்த ஜங்க் டிஎன்ஏவை இவங்க வந்து ஹெட்ரோக்ரோமேட்டினாக மாற்றிடுவாங்க. ஓகே, அந்த ஜங்க் டிஎன்ஏவை வந்து ஹெட்ரோக்ரோமேட்டினாக மாற்றிடுவாங்க. அவங்கள வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண விட மாட்டாங்க. ஹெட்ரோக்ரோமேட்டின் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட். தேவையில்லாத ஜங்க் டிஎன்ஏவை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். அது அப்படியே இப்படி டைட்டாக கட்டி அங்கேயே போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு பாடிக்கு என்ன தேவைப்படுமோ அந்த டிஎன்ஏ அந்த ஜீன்ஸை மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்ணி ப்ரோட்டீன்ஸாக மாற்றுவோம். ஏன்னா நம்ம பாடியில் என்ன இருக்குன்னா, சில டைம் பாக்டீரியாவோட டிஎன்ஏ இருக்கும். ஓகே, சில பேர்டோட டிஎன்ஏ இருக்கும். அந்த மாதிரிலாம் டிஎன்ஏ நமக்குள்ளே இருக்கும். ஏன்னா எவல்யூஷன் முடிச்சு வந்ததுனால ஓகே நிறைய தேவையில்லாத டிஎன்ஏ இருக்கும். ஜங்க் டிஎன்ஏ அதிகமாக இருக்குது. அந்த ஜங்க் டிஎன்ஏ நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணவே தேவையில்லை. ஸோ அதையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டி போட்டு ஹெட்ரோக்ரோமேட்டினாக வச்சுருவாங்க. திஸ் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ். இந்த ரீஜனை நம்ம வந்து சுத்தமாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். எக்ஸ்பிரஸ் பண்ணுற டிஎன்ஏ இஸ் ஓன்லி யூக்ரோமேட்டின். ஓகே, எக்ஸ்பிரஸ் பண்ணுற டிஎன்ஏ இஸ் யூக்ரோமேட்டின். ஓகே, பேர்ட் இருக்கலாம் மோனிஷா, இருக்கலாம். ஓகே, பேர்டோட ஃபெதர் ஃபார்ம் பண்ண டிஎன்ஏலாம் நம்ம பாடிக்குள்ளே இருக்கும். ஓகே, அதுக்குன்னு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. எஸ். ஓகே, சர்ச் ஃபார் ஜெனடிக் மெட்டீரியல். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் படிக்கலாம், பட் திஸ் ஸ்டில் ஹியர். ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் ஆல் இன்சைட் யுவர் ஹெட். நான் ஜெனடிக் மெட்டீரியலை பற்றி இப்போ நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியும். ஆனால் முதல்லலாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, என்ன நடக்குது எப்படி நடக்குதுலாம் தெரியாது. ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கோயிங் ஆன். சரியா? ஸோ ஃப்ரீட்ரிக் மைஷர் identified DNA present in the nucleus, named it as nuclein. Okay, so first DNA கண்டுபிடிச்சு இது ஒரு நியூக்ளிக் மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நியூக்ளியின் அப்படின்னு பேர் கொடுத்தது வந்து ஃப்ரைட்ரிக் மைஷர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அகேன் தீஸ் ஆர் நாட் கான்செப்ட்ஸ் தட் ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன், தீஸ் ஆர் திங்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஓகே, இதெல்லாம் வந்து உங்கள் வேலை மைண்டில் வைக்கிறது. நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல், Avery, MacLeod and McCarthy, biochemical nature of transforming principle, Hershey and Chase, DNA is a genetic material. ஓகே, ஸோ ஒவ்வொரு டைமாக வந்து ஒவ்வொருத்தவங்களும் கண்டுபிடிச்சது வச்சு தான் நம்ம இப்போ படிச்சுட்ருக்கோம். ஓகே, ஸோ வி வில் லேர்ன் ஆல் ஆஃப் தட் இன் டீட்டெயில். பார்ப்போம். 1928 ஓகே, அந்த காலத்தில் ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் 1928 இஸ் ஆல்மோஸ்ட் 100 years பேக். எஸ் நிமோனியா அதே தான்.
Frederick Griffith conducted experiments to show that cells have genetic material. Cells la genetic material irukku அப்படினு 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. ரெண்டு strains of pneumococcus யூஸ் பண்ணாங்க. ஓகே, virulent strain S ரொம்ப strong ஆன virulent strain இருந்துச்சு and non virulent strain R. Okay, virulent strain also called as a smooth strain causes pneumonia, has polysaccharide mucus coat. So இந்த strain இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இந்த smooth strain இருந்தா it will kill the organism. ஓகே, எல்லா பாக்டீரியாவும் ஒரே மாதிரி வந்து போட்டென்ட்டாக இருக்கணும்னு இல்லை. சிலது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இப்போ நம்ம கோவிட்லேயே எத்தனை வெரைட்டிஸ் இருந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி சில பாக்டீரியல் ஸ்ட்ரெயின்ஸ்லேயும் வந்து சிலது ரொம்ப போட்டென்ட்டாக இருக்கும், சிலது வந்து அவ்வளோவா இருக்காது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் RNA அண்ட் DNA? RNAக்கும் DNAக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மேஜராக வந்து இஸ் இன் த சுகர் ஸ்ட்ரக்சர். Okay, Nihar. So, RNA la you have ribose sugar, DNA la you have deoxyribose sugar. Hi, Ritika. Yes, so adhe madri, ingeyu we have sila strains which are very potent, sila strains which are harmless. Okay, non-virulent R strain also called as the rough strain, does not cause pneumonia, don't have polysaccharides. Okay, so rough strain in the it does not kill. Okay, yes, you're welcome. So R strain, rough strain, பார்க்குறது இவன் தான் வந்து பயங்கரமாக இருக்கான். ஓகே, நான் கொன்றுவேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கான். இவன் பாவமானவன். ஓகே, இவன் தான் வந்து வில்லன். ஓகே, this is பாவம் ஹீரோ. ஓகே, இவன் தான் வில்லன். ஓகே, வில்லன் ஸ்ட்ரெயின். சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? we will take NEET repeat பண்ணுறது good or not. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் இருக்குது. ஓகே, உங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா then I would suggest you please go ahead and repeat. ஓகே, பிகாஸ் ஒரு சான்ஸ் இல்லையா, நீ 12th முடிச்சு நீட் எழுதுனதில் மார்க் வரலன்னு சங்கடப்பட வேண்டாம். பிகாஸ் 12th நீங்கள் போர்டு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் நீட் எழுதுறது வந்து இட்ஸ் அ பிக் ஒர்க். ஓகே, you've done that, it's okay. But if you want to really write NEET exam, ஒரு வருஷம் எடுத்து படிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகே, அது ஒன்றும் நஷ்டம் கிடையாது லைஃப்பில். இஃப் யூ ரியலி வாண்ட் டு பிகம் அ டாக்டர், இட் இஸ் நாட் அ லாஸ் ஆஃப் டைம், இட் இஸ் நாட் அ வேஸ்ட் ஆஃப் டைம். கண்டிப்பாக உட்காந்து ரிப்பீட் பண்ணி நம்ம எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, there is no rule. I don't know, நம்ம வாழ்கிற சொசைட்டியில் வந்து அதெல்லாம் முடியாது. ஓகே, சீக்கிரமாகவே காலேஜ் போயிடணும், அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே வேலை பண்ணிடணும் அப்படிலாம் no, there is no rule that okay 25க்குள்ளே வேலை கிடைச்சிடணும், 30க்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஓகே, டைம் எடுத்து படித்து எப்போ உங்களால் முடியுமோ அப்போது வேலைக்கு சேர்ந்து எப்போ உங்களால் முடியுமோ அதெல்லாம் லைஃப்லாம் நடக்கும். ஓகே, இட்ஸ் அ வெரி லாங் லைஃப் ஆக்சுவலி. எஸ், ஷார்ட் லைஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேஸ், ஷார்ட் டேஸ் வி ஹாவ். ஓகே, இன்றைக்கி படிக்க வேண்டியது இன்றைக்கி படித்து தான் ஆகணும், அதுக்கப்புறம் டைம் இருக்காது. இன்றைக்கிங்கிற நாள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். பட் லைஃப் இஸ் குவைட் லாங் ஃபார் எவ்ரிபடி, டைம் இருக்குது. ஓகே, செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியுமா? உங்களுக்கு அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது. நினச்ச டைமுக்கு எழுந்திரிக்க முடியும், நினச்ச டைமுக்கு நான் உட்காந்து படிப்பேன், நினச்ச டைமுக்கு நான் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கேன், என்னால் நான் படிக்கணும்னு நினச்சா நான் உட்காந்து படிப்பேன் அப்படின்னா எஸ், செல்ஃப் ஸ்டடி இஸ் மோர் தென் எனஃப். நேற்றுக்கா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இட் இஸ் டிஃப்ரெண்ட். எஸ், ஓகே. when Griffith injected mice, ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், லேப் ரேட்ஸ் அப்படின்னு எப்போவே சொல்லுவோம். ஓகே, அந்த எலி குஞ்சு எடுத்துட்டாங்க. ஓகே, injected mice with non-virulent R strain. ஓகே, பாவமான ஸ்ட்ரெயினை போட்டும்போது மவுஸுக்கு எதுவுமே ஆகலை. ஓகே, they were all living properly, happily they were living. ஆனால் அந்த வில்லன் ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா, எஸ் ஸ்ட்ரெயின் போட்டோன்னே அந்த மவுஸ் செத்து போச்சு. பிகாஸ் ஸ்ட்ராங்கான இது இருக்கு இல்லையா. அப்புறம் ஓகே, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 1ல் வந்து ஆர் ஸ்ட்ரெயின் போட்டாங்க, மவுஸுக்கு எதுவுமே ஆகலை. ஓகே, எஸ் ஸ்ட்ரெயின் போட்டாங்க, மவுஸ் செத்துருச்சு. ஹீட் கில்டு விர்லன் பாக்டீரியா, அதாவது இந்த எஸ் ஸ்ட்ரெயின் அந்த பாக்டீரியாவை வந்து அப்படியே ஹீட் பண்ணாங்க, பாயில் பண்ணாங்க. நம்ம என்ன அந்த தண்ணி எல்லாம் கொதிக்க வச்ச உடனே ஓகே எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எஸ், ஸோ அதே மாதிரி ஹீட் கில்டு விர்லன் பாக்டீரியாவை போட்ட உடனே மைஸ் சர்வைவ்ட். அதனால தான் தண்ணியில் கொதிக்க வைக்கிறோம் நம்ம. ஓகே,
கொதிக்க வச்சோன்னே எல்லாம் செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைஸ் சர்வைவ் பிகாஸ் அந்த டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே என்ன நடந்துச்சு? த ஸ்ட்ரெயின், அந்த டிஎன்ஏ has been damaged. heat kill அப்படின்னா டிஎன்ஏ டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன் மோனிஷா அதெல்லாம் நேச்சுரலாக வருதா, என்ன பண்ணுறது? a mix of heat kill strain and living R strain. okay, so இங்கே this is something we have to take care of. பாவமான ஸ்ட்ரெயினோட இந்த டேமேஜ் டிஎன்ஏ போட்டாங்க. பாவமான ஸ்ட்ரெயின் கூட இந்த டேமேஜான ஸ்ட்ராங் ஸ்ட்ரெயினை போட்டாங்க. உடனே மவுஸ் செத்துருச்சு. இங்கே என்ன நடக்குது? ஓகே, அதுலேருந்து அவங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, பாக்டீரியல் செல்ஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். எஸ், non-virulent S pneumonia could take up unknown substance from a virulent strain and become virulent. ஓகே, இப்போ இந்த டிஎன்ஏ, இந்த ஸ்ட்ராங்கான டிஎன்ஏ வந்து ஸோ அப்படி அந்த செல்லுக்குள்ளே, அந்த டிஷ்யூக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இஃப் திஸ் இஸ் ஆர் ஸ்ட்ரெயின், ஓகே, ஆர் ஸ்ட்ரெயின் இஸ் திஸ் yellow color, okay, S strain is blue color. இப்படி இது வச்சுக்கோங்க. அந்த பாக்டீரியல் செல் வந்து நம்ம ஆர் ஸ்ட்ரெயின் பாக்டீரியா செல் போட்டுக்கோம். ஓகே, ஆர் செல். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அதை சுற்றி வந்து எஸ் ஸ்ட்ரெயினோட பீசஸ் இருந்துச்சு. heat killed S strain. ஓகே, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த குட்டி குட்டி பீஸ் இருக்கு இல்லையா வெளியில், அந்த குட்டி குட்டி பீஸை இவங்க உள்ளே எடுத்துட்டாங்க. ஓகே, and they attached those குட்டி குட்டி செல் strain bacteria into this. ஸோ இந்த ஆர் செல் வந்து got transformed. இப்போ you have transformed. டிரான்ஸ்ஃபார்ம் ஆன இது வந்து வில்லனா மாறிட்டாங்க. ஓகே, அதாவது நம்ம மூவிஸ்ல எல்லாம் பார்க்குற மாதிரி, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாவமானவன், ஓகே, பாவமான ஹீரோ, அந்த ஹீரோக்கு எதுவுமே தெரியாது, ஹீரோ ஆர் ஹீரோயின், இட் டசன்ட் மேட்டர், ஜெண்டர் டசன்ட் மேட்டர். ஓகே, இருக்குது அப்படின்னா ஒரு வில்லன் இருந்துச்சாமா. ஓகே, அந்த வில்லன் செத்து போச்சான். ரைட், வில்லன் ஹேஸ் டைட். அந்த வில்லனோட ஆவி, ஓகே, வில்லனோட soul or what do you say, ghost has come inside and possessed the பாவமான ஹீரோ. அப்போ என்ன நடக்கும்? அந்த பாவமான ஹீரோ வந்து வில்லனா மாறிடும். எஸ், that is transformation. ஓகே, this is ஆவியோட பொசிஷன் தான். எஸ், ஸோ அந்த வில்லனோட பாக்டீரியா எல்லாமே கொஞ்சம் டேமேஜாக இருந்தாலும் வெளியில் இருக்குது. எஸ், பிகாஸ் a mix of heat kill strain S and living strain R. அது அப்படியே வெளியில் இருக்குது. ஓகே, ஆவியாக அப்படியே பறந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த பாவமான செல்லுக்குள்ளே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி காஞ்சனா மூவி அதே தான் காஞ்சனா மூவி தான் இங்கே. ஓகே, காஞ்சனா மூவியில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி அந்த பாவமான ஹீரோ வந்து உடனே வில்லனாக மாறிட்டாங்க. அந்த வில்லன் வந்து அந்த மவுஸை கொன்றுச்சாமா. ஓகே, தி எண்ட், மூவி ஓவர். ஸோ நான்-virulent-ஆன பாவமான Streptococcus pneumoniae bacteria could take up unknown substance. ஓகே, அந்த கோஸ்ட்டை எடுத்து from a virulent strain and become virulent. வில்லனாக மாறிட்டாங்க. ஓகே, ஸோ S strain mice die, R strain mice live, S strain heat kill, mice live, no problem. ஆனால் இவங்க வந்து சேரும்போது the mice die. அவ்வளோதான், ஈஸி பீஸி. ஓகே, transforming principle. இதுதான், எல்லாமே ஒன்று தான். ஹீட் கில்ஸ் வாட் எவர், சேம். ஓகே, இங்கே தான் ஆவி வந்துச்சு. பார்த்தீங்களா, ஆவி வந்துருச்சு. ரைட், ஸோ கிரிஃபித்தோட ஆவி பிரின்சிபல் இஸ் டன்.
ஓகே, இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து கிரிஃபித்தோட காஞ்சனா ஆவி பிரின்சிபல் தான். ரைட், ஃபார் அஸ் தட் இஸ் சீக்ரெட் கோட் ஃபார் அஸ். ரைட், நவ் வி ஹவ் ஏவரி மெக்லியாய்ட் மெக்கார்ட்டி எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் போவோமா? புது பிடிஎஃப் டெலிகிராமில் போடுங்க, டன். அது கைப்புள்ளோட வேலை. கைப்புள்ள பண்ணனா நம்ம ஆவியை அனுப்பிச்சிடலாம். ஓகே, வி வில் சென்ட் அ கோஸ்ட் கைப்புள்ள, ஸோ தட் அப்படியாவது இந்த கைப்புள்ள வந்து இதை எடுத்து டெலிகிராமில் போடுற மாதிரி. டன்னா பண்ணலாம். அடுத்து மூவி பார்ப்போமா? ஏவரி மெக்லியாய்ட் மெக்கார்த்தி என்ன பண்ணாங்கன்னா, ஆஸ்வால்ட் ஏவரி அண்ட் கொலீக்ஸ் expanded the findings of Frederick Griffith to demonstrate that DNA is the genetic material. ஓகே, இது ஆவியா என்னென்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுமாமா, இது டிஎன்ஏவா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ தே ஹேட் டு கன்ஃபார்ம். தே பியூரிஃபைட் பயோகெமிக்கல்ஸ், அதாவது ப்ரோட்டீன்ஸ், டிஎன்ஏன்னு ஒரு செல்லுக்குள்ளே நிறைய பயோமாலிக்யூல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரியும், நம்மளே வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த செல்லில் எது ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியல. எது வந்து ஒரு ஜெனரேஷனில் அடுத்த ஜெனரேஷன் போகணும்னு தெரியல. ஸோ தே ஐசோலேட்டட் எவ்ரிதிங், ப்ரோட்டீன், டிஎன்ஏ, ஆர்என்ஏ எக்ஸெட்ரா from the heat killed S cells to see which one could transform R cells into S cells. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எது வில்லன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ நிறைய பேரை கொண்டுட்டாங்க, யார் ஆவியாக வருவாங்கன்னு தெரியறதுக்கு. ஓகே, தே கில் ப்ரோட்டீன், தே கில் டிஎன்ஏ, தே கில் ஆர்என்ஏ. ஒரே ஒரு நிமிஷம். ஸோ சாரி. ரைட், இதை நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் மாஸ் மர்டர் ஸ்டோரி. ஸ்டெப் 1, addition of RNAs. Okay, these are enzymes. RNA molecule வந்து break பண்ணி damage பண்ணதுக்கு we have RNase enzyme. Protease அப்படிங்கிறது வந்து they break or damage proteins. Okay, DNA வந்து they damage removes DNA. Yes, so என்ன பண்ணாங்கன்னா, அந்த மவுஸுக்குள்ள R state இருக்கு, பாவமான ஹீரோ இருக்கு. ஓகே, ஹீரோ இஸ் தேர். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஆர்என்ஏவை கொண்டுட்டு அந்த ஆவியை போட்டாங்க. ஆர்என்ஏவோட ஆவியை போட்டோடனே ஆர்என்ஏவோட ஆவியும் டிஎன்ஏவும் வந்து சேரல. ஓகே, ஸோ தே டிட்ன்ட் நோ. ஓகே, அந்த மவுஸ் வந்து உயிரோடு தான் இருந்துச்சு, எதுவுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ப்ரோட்டீனை வந்து பிரேக் பண்ணி போட்டாங்க, அப்போவும் மவுஸ்க்கு எதுவுமே ஆகலை. ஓகே, பிகாஸ் பாவமான ஹீரோவுக்கு வந்து வில்லன் வந்தால் தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏஸ், அதாவது டிஎன்ஏவை இது பண்ணி அவங்க வந்து போட்ட உடனே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, அந்த மவுஸ் வந்து செத்துருச்சு. ஸோ தென் இந்த டிஎன்ஏ போட்டால் தான் மாறுது, இந்த ஆவி போச்சுன்னா தான் பிரச்சனை, மற்ற ஆவியெல்லாம் பிரச்சனை இல்லையாமா. ஓகே, ஸோ கன்க்ளூஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிக்வயர்ஸ் டிஎன்ஏ. அவங்களுக்கு அது வரைக்கும் தெரியல, ஏதோ ஒரு காரணத்தால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஓகே, அவங்க செல்ஸ் தான் ஆட் பண்ணாங்க, டிஎன்ஏவை ஆட் பண்ணல முதல்ல. ஓகே, செல்ஸ் ஆட் பண்ணணும்னா செல்லில் ஏதோ இருக்குது, அதனால தான் இந்த ஏதோ ஒரு ஆவின்னு தான் தெரியும், எந்த ஆவின்னு தெரியாது. இங்கே வந்து அவங்க கரெக்டாக போட்டிருக்காங்க. ஓகே, பாலிசாக்ரைட்ஸை போட்டு போகும்போது சேஞ்ச் எதுவுமே இல்லை. ஓகே, எப்போ வந்து டிஎன்ஏ டிஸ்ட்ராய்டாக இருக்கும். ஓகே, ஸோ தென் ஒன்லி தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஓகே, ஸோ ஆர்என்ஏஸை போட்டு ஆர்என்ஏவை டிஸ்ட்ராய் பண்ணி போட்டு பார்த்தாச்சு, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை. ப்ரோட்டீன்ஸை டேமேஜ் பண்ணி போட்டாச்சு, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை. லிப்பிட்ஸை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, கார்போஹைட்ரேட்ஸை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே நடக்கலை. எப்போ வந்து டிஎன்ஏவை கட் பண்ணி போட்டாங்களோ அவங்க வந்து அந்த டிஎன்ஏ, அந்த ஆவி வந்து உள்ளே ஏறி தே டிரான்ஸ்ஃபார்ம்ட் அண்ட் த மவுஸ் டைட். ஓகே, தட் இஸ் நம்ம ஏவரி, மெக்லியாய்ட் அண்ட் மெக்கார்த்தி எக்ஸ்பெரிமெண்ட் டு கன்ஃபார்ம் தட் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்து ஹெர்ஷி சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்.
In 1952, Alfred Hershey and Martha Chase conducted a series of experiments to prove that DNA was genetic material. They used T2 bacteriophage. Okay, bacteriophage is the virus that infect bacteria. Okay, this is biological classification la padichirukkom. Bacteriophage na virus that infect bacteria. Viruses are made up of DNA and protein coat which were able to transfer the genetic material into host. Okay, so ஒரு virus கிட்ட என்ன இருக்கு, ஒரு DNA வும் இருக்கும், ஒரு protein coat வும் இருக்கும். Okay, வெளியில we have the protein coat. இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. Okay, this is the protein coat. இவங்களும் DNA வா RNA வான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான். உள்ள வந்து DNA இருக்கு. இதுதான் நம்ம bacteriophage. Okay, now what do we do with it? T2 bacteria were grown in 2 isotopic mediums to radioactively label as a specific viral component. Virus is grown in radioactive sulfur, have radio-labeled proteins. Sulfur is present in proteins but not in DNA. Virus is grown in radioactive phosphate 32P, radio-labeled DNA. Phosphorus is present in DNA but not in protein. So, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் சொல்கிறேன், விதவிதமான bacteriophage அவங்க கிரியேட் பண்ணாங்க. நார்மல் நான் வரைஞ்சிக்கிட்டு then I will draw the radio-labeled ones. Okay, இப்போ சல்ஃபருங்கிற எலிமெண்ட் இஸ் தேர் இன் ப்ரோட்டீன்ஸ், ஆனால் டிஎன்ஏல கிடையாது. ஸோ சல்ஃபரை மட்டும் நம்ம ரேடியோ லேபிள் பண்ணோன்னா கரெக்டாக ப்ரோட்டீனுக்கு மட்டும்தான் ரேடியோ லேபிளிங் போகும், டிஎன்ஏவை எந்த விதமான சேஞ்சஸுமே வராது. அதுவே நம்ம ப்ரோட்டீன் ஓகே ஐ மீன் ஃபாஸ்ஃபேட்டை மட்டும் நம்ம வந்து ரேடியோ லேபிள் பண்ணோம் அப்படின்னா அது டிஎன்ஏல மட்டும்தான் தெரியும், ஏன்னா ஃபாஸ்ஃபேட்டுங்கிறது வந்து ப்ரோட்டீனில் எங்கேயுமே கிடையாது. ஓகே, ஸோ ரொம்ப உஷாராக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நார்மல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி, நான் கலர்ஸ் பார்த்துக்கோங்க, நான் டார்க் ப்ளூ போடுறேன். ஓகே, டார்க் ப்ளூ இஸ் ஃபார் நார்மல் protein coat. Okay, this is normal radio label illama, this is normal protein. In the dark orange color வந்து நான் நார்மலான DNA க்கும் போடுறேன். ஓகே, இப்போ சல்ஃபர் போட்ட மீடியமில் வளர்த்தணும் அப்படின்னா என்ன நடக்கும், ப்ரோட்டீன் மட்டும்தான் ரேடியோ லேபிள் ஆகும். ஓகே, லைட் கலர் ஆயிடுச்சு பாருங்க, ரேடியோ லேபிள் வந்து க்ளோ பண்ற மாதிரி. ரேடியோ லேபிள்ட் புரோட்டீன். ஓகே, 35 சல்ஃபர் S35 போட்டிருக்கோம். ஓகே, அதனால பளிச்சுன்னு தெரியுது, ரேடியோ லேபிள் ஆயிடுச்சு. ஆனால் உள்ள டிஎன்ஏ அதே தான், DNA is normal DNA. ஓகே, இப்போ பாக்டீரியோஃபாஜை வந்து நம்ம 32Pல வளர்க்கணும் அப்படின்னா நார்மல் புரோட்டீன் தான், புரோட்டீன் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற DNA வந்து ஃபாஸ்ஃபேட், தோ ஆரஞ்சு கலரில் இல்லை எல்லோ கலர் பளிச்சுன்னு தெரியுதாமா. ஓகே, திஸ் இஸ் radio labeled DNA 32P யூஸ் பண்ணிருக்காங்க. எஸ், இதுதான் நம்மளுக்கு 3 வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஒன்று நார்மலான பாக்டீரியோஃபாஜ், ஓகே, டார்க் ப்ளூ, டார்க் எல்லோ ஆர் ஆரஞ்சு. எஸ், ஒரு பேட்ச் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியில் இருக்கிற ப்ரோட்டீனை மட்டும்தான் ரேடியோ லேபிள் பண்ணியிருக்காங்க, வெளியில் இருக்கிற ப்ரோட்டீனை மட்டும் ரேடியோ லேபிள் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கிற டிஎன்ஏ நார்மல் டிஎன்ஏ, அது வந்து நம்ம எக்ஸ்ரே ஆட்டோ ரேடியோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது தெரியாது, டிஎன்ஏ வந்து தெரியாது, பளிச்சுன்னு தெரியாது. இங்கே மட்டும் வந்து நியான் லைட்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி, ஓகே, இல்லைன்னா எல்இடி லைட்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி. ஸோ அந்த ப்ளூ கலரில் மட்டும்தான் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். ஓகே, ஸ்பெஷலாக இருக்கிற பளிச்சுன்னு தெரிகிற ஸ்ட்ரக்சர், ரைட். இதுவே நம்ம வந்து இதை we have radio labeled DNA. ஓகே, ஃபாஸ்ஃபேட்டை ரேடியோ லேபிள் பண்ணி டிஎன்ஏ வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே டிஎன்ஏ மட்டும்தான் பளிச்சுன்னு தெரியும், ப்ரோட்டீன் வந்து நார்மல் டார்க்காக தான் இருக்கும். ஓகே, யூ ஹாவ் தீஸ் 3 மெட்டீரியல்ஸ் ரெடி.
Now so you have அந்த மீடியத்தில் க்ரோ பண்ணியிருக்கோம் பாருங்கள், க்ளோ ஆகுது இல்லையா, வெளியில் இருக்கிற ப்ரோட்டீன் இங்கே க்ளோ ஆகுது, இங்கே உள்ளே இருக்கிற டிஎன்ஏ க்ளோ ஆகுது. ரேடியோ லேபிள்டு ப்ரோட்டீன் இருக்குது, ரேடியோ லேபிள் டிஎன்ஏ இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 மீடியில் ப்ரொடியூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. வைரஸஸ் were then allowed to infect bacterium E. coli. ஸோ இந்த பாக்டீரியோஃபாஜ் என்ன சொன்னோம், ஓகேம்மா நீ போய் E. coli பாக்டீரியாவை நீங்கள் போய் இது பண்ணுங்க, இன்ஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, virus and bacteria were separated by a centrifugation. Larger bacteria formed a solid pellet. Smaller viruses remained in the supernatant. Okay, so bacteria-குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அவங்க வந்து pelletல தான் செக் பண்ணும். Okay, pellet will have the information. என்ன உள்ள போகுது. இப்போ பாக்டீரியோஃபாஜ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரியும், ஆனால் பாக்டீரியோஃபாஜ் ப்ரோட்டீனை உள்ளே விடுவாங்களா, ப்ரோட்டீனால தான் அது இன்ஃபெக்ஷன் வருதா இல்லை உள்ளே இருக்கிற டிஎன்ஏல இன்ஃபெக்ஷன் வருதான்னு தெரியல அவங்களுக்கு. ஓகே, என்ன வந்து இன்ஃபெக்ஷன் வந்தாலும் எங்கே இருக்கும், சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணால் ஒரு டெஸ்ட் டியூபில், ஓகே ஒரு டெஸ்ட் டியூபில் நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த சொல்யூஷனில் வி ஹாவ் மேலே இருக்கிற சூப்பர்நேட்டன்ட் இருக்கும், கீழே இருக்கிற சாலிடான பெல்லட் இருக்கும். ஓகே, பெல்லட் இருக்கு, சூப்பர்நேட்டன்ட் இருக்கு. ஓகே, நம்ம பாக்டீரியா எல்லாமே பெல்லட்டில் தான் இருக்கும். ஸோ யார் உள்ளே போயிட்டாங்கன்னு பெல்லட்டில் வந்து ரேடியோ லேபிளிங் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஓகே இவன் தான். ஸோ வி ஹேவ் டு சி ரேடியோ லேபிள் பண்ண ப்ரோட்டீன் தான் வந்து ப்ரோட்டீனில் வளர்க்குறது தான் வந்து உள்ளே வந்துருச்சா இல்லை ரேடியோ லேபிள் பண்ண டிஎன்ஏல வளர்க்குறது வந்து உள்ளே வந்துருச்சான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ பாக்டீரியல் பெல்லட் was not radioactive. ஓகே, அதாவது சல்ஃபர் போட்ட பாக்டீரியாவில் வந்து பாக்டீரியல் பெல்லட் ரேடியோ ஆக்டிவ் ஆகலை. ஆனால் ஃபாஸ்ஃபேட்டை வச்சு நம்ம ரேடியோ லேபிள் பண்ணோம் இல்லையா, அது மட்டும் பெல்லட்டில் வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சுது. கன்க்ளூஷன், டிஎன்ஏ நாட் ப்ரோட்டீன் வாஸ் அ ஜெனடிக் மெட்டீரியல். ஓகே, ஸோ யூ கேன் see here எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ப்ரோட்டீன் கோட் வந்து ஃபுல்லாக க்ளோ ஆகுது, ரேடியோ லேபிள்டாக இருக்குது, க்ளோ ஆகுது, ஆனால் ப்ரோட்டீன் உள்ளே போகாது, டிஎன்ஏ தான் உள்ளே போகும். ஓகே, ஸோ நோ ரேடியோ ஆக்டிவிட்டி இந்த செல். அவங்க வந்து சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது சூப்பர்நேட்டன்ட்டில் தான் என்ன இருந்துச்சு, சூப்பர்நேட்டன்ட்டில் தான் க்ளோ இருந்துச்சு. தட் மீன்ஸ் சூப்பர்நேட்டன்ட் யார் இருப்பாங்க, அந்த ப்ரோட்டீனோட அவுட்டர் கோட் தான். பாக்டீரியல் செல்லுக்குள்ளே எந்த ரேடியோ லேபிளும் போகலை. ஓகே, ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து பெல்லட்டில் தெரியவே இல்லை. ஸோ தென் தே அண்டர்ஸ்டுட், ஓகே ப்ரோட்டீன் உள்ளே போகலை. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பளிச்சுன்னு இருக்கிற டிஎன்ஏவோட பாக்டீரியோஃபாஜ் இருக்கு, அதை பார்த்த உடனே என்ன நடந்துச்சு, அவங்க சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது ரேடியோ ஆக்டிவிட்டி எங்கே பார்த்தாங்க, பெல்லட்டில் பார்த்தாங்க. அதாவது ரேடியோ ஆக்டிவான டிஎன்ஏ தான் செல்லுக்குள்ளே போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. தென் தே ரியலைஸ்ட், ஓஹோ ஸோ கன்ஃபார்ம் தான். ஓகே, அவங்க கன்ஃபார்மாக என்ன பண்ணாங்க, டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, இது வந்து ஹெர்ஷி சேஸ். அந்த ஏவரி மெக்கார்த்தி வந்து கன்ஃபார்ம் பண்ணாலும் இவங்க இன்னொரு வாட்டி ரீகன்ஃபார்ம் பண்ணாங்க, சேயிங் தட் ஜெனடிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எஸ், ஸோ டிஎன்ஏ தான் உள்ளே போகுது, ப்ரோட்டீன் வந்து வெளில தான் நிற்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சேம் டயக்ராம், நீங்கள் பார்த்துக்கலாம். Okay, question time. Unequivocal proof that DNA is a genetic material was first proposed by யாரு, DNA தான் genetic material அப்படிங்கிற இது வந்து முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க, வில்கின்ஸ், ஃப்ராங்க்லின், ஃப்ரெட்ரிக் கிரிஃபித், ஆல்ஃபிரட் ஹெர்ஷி அண்ட் மார்த்தா சேஸ், ஏவரி மெக்லாய்ட் அண்ட் மெக்கார்த்தி. பாப்போமா? I know you must be tired by now. But yes, we'll see. Okay, next one. I mean, answer is yes, Hershey and Chase. Hershey and Chase தான் வந்து without doubt DNA தான் genetic material அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. Okay, 3 is the answer. Very good, very good, very good. இருங்க, இன்னொரு question இருக்கு. RNA mutates at a faster rate. Viruses having RNA genome and shorter lifespan mutate and evolve faster. Okay. Statement 1 is incorrect, statement 2 is correct. இதை பாருங்க, but this is not a question that should have come here. It's okay, you can try. RNA வந்து ஃபாஸ்டராக மியூட்டேட் ஆகுமா?
பாப்போமா? Yes, we'll see. Both statement 1 and 2 are correct. Correct தான். RNA ஒன்று வந்து RNA is single stranded. Okay. And ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், DNA மாதிரி ரொம்ப நீளமாலாம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக எந்த சேஞ்சஸாக இருந்தாலும் வந்து RNAல வர்றது சான்ஸ் ஜாஸ்தி. RNA மியூட்டேட்ஸ் அட் ஃபாஸ்டர் ரேட். அதனால தான் கோவிட் வந்து அவ்வளோ மியூட்டேட் ஆகிடுச்சு. ஓகே, viruses having RNA genome with shorter lifespan mutate and evolve faster. Yes, example is COVID. Okay, example is COVID, coronavirus. Right. Okay, so you want me to do replication now or you want me to do it later? சொல்லுங்க, நீங்க சொல்ற மாதிரி. replication இப்ப பண்ணவா இல்ல அடுத்த செஷன்லயா? இப்ப பண்ணலாமா? முடிச்சிடலாமா? இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இட்ஸ் குட் ஒன்லி. ஓகே, வேணும்னா ரெப்ளிகேஷனையும் இப்போ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. எஸ் எஸ் ஃபார் வாட்? இப்போவே பண்ணுறதா இல்லை பண்ணலாமா? ஓகே, ரைட். ரெப்ளிகேஷன்லேயும் முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த செஷனில் வி வில் டூ ரெஸ்ட், ட்ரான்ஸ்லேஷன், அதெல்லாம். சூப்பர். ஓகே, ஸோ க்ரைட்டீரியா ஃபார் ஜெனடிக் மெட்டீரியல், இட் ஷுட் பி ஏபிள் டு ரீஜென்ரேட் ஆன் இட்ஸ் ஓன். அதாவது புதுசாக ரெப்ளிகா ஆர் காப்பீஸ். ஓகே, இட் ஷுட் பி ஏபிள் டு மேக் காப்பீஸ். It should be chemically and structurally stable. Okay, stable இருக்கணும். It should provide the scope for slow changes. Yes, கண்டிப்பாக மியூட்டேஷன் நடக்கணும், ஆனால் பொறுமையாக தான் நடக்கணும். ஓகே, டக்கு டக்குலாம் நடக்கக்கூடாது. ஸோ பொறுமையாக நடத்திக்கலாம். that are required for evolution. It should be able to express itself in the form of Mendelian characters. Yes, Mendelian characters is something we already studied. So அதை பற்றி நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகலை. ஓகே, ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு DNA வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஜெனடிக் மெட்டீரியல். ஓகே, இட் இஸ் வெரி ஸ்டேபிள். அது ஈஸியாக ரெப்ளிகேஷன் பண்ணுது, அதோட எக்ஸ்ப்ரெஷன் நடக்குது. DNA மியூட்டேஷன் வந்து ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஓகே, ஸோ எஸ், ஸோ வித் ஆல் தோஸ் க்ரைட்டீரியா DNA வந்து பர்ஃபெக்டான ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். DNA வந்து எப்படி ரெப்ளிகேட் ஆகுது? ஓகே, ஸோ DNA மேக்ஸ் இட்ஸ் ஓன் காப்பீஸ் வென் ரிக்வயர்ட். ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? செல் சைக்கிளில். ஓகே, எப்போவுமே ஐ ஆல்வேஸ் லைக் டு ரிலேட் சாப்டர்ஸ். ஸோ செல் சைக்கிளில் நம்ம படிச்சதில் ஒரு செல் சைக்கிளில் செல்லுக்கு வந்து புதுசாக ஒரு செல்லுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, G1 ஃபேஸ் இருக்குது, S ஃபேஸ் இருக்குது, G2 ஃபேஸ் இருக்குது. ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் முடிச்சு தான் அவங்க வந்து மைட்டாசிஸ்க்கு போவாங்க. அப்படி போகும்போது G1 ஃபேஸுக்கு அப்புறம் வந்து என்ன இருக்குது? S ஃபேஸ், சிந்தசிஸ் ஃபேஸ் இருக்குது. சிந்தசிஸ் ஃபேஸில் என்ன நடக்கும்? டிஎன்ஏவோட டியூப்ளிகேஷன் நடக்கும், டிஎன்ஏவோட சிந்தசிஸ் நடக்கும். ஆக்சுவலி வாட் இஸ் ஹேப்பனிங்? ரெப்ளிகேஷன் நடக்கும். ஓகே, அங்கே வந்து டிஎன்ஏ வந்து 2 காப்பீஸை புதுசாக ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தே மேக் காப்பீஸ் ஆஃப் தேர் டிஎன்ஏ, ரைட்? ரெப்ளிகேஷன் நடக்கும். ஸோ ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் வேணும்? ஒரு டிஎன்ஏ, நீளமாக இருக்கிற டிஎன்ஏ அது அப்படியே இன்னொரு டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணணுன்னா அதுக்கு தேவையான கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. ஒரு பிரியாணி பண்ணுறதுக்கே நம்மளுக்கு எத்தனை விஷயங்கள் வேணும். ஓகே, வெங்காயத்துலேருந்து உப்புலேருந்து ஓகே எல்லாமே நம்மளுக்கு வேணும் ஒரு பிரியாணி செய்யணுன்னா. அதே மாதிரி டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணணுன்னாலும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் வேணும். ஆமாம், எதை பார்த்து காப்பி பண்ணுறது இஸ் இம்பார்ட்டன்ட். நோ, ஸோ பேரண்டல் டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட் டு காப்பி த இன்ஃபர்மேஷன். இப்போ ஜெராக்ஸ் இருக்கணும்னா அழகாக கிளாஸில் டீச்சர் சொல்கிற மாதிரியே நோட்ஸ் இருக்கிற ஒரு பையனோ பொண்ணோ இருப்பாங்க. அவங்க நோட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஜெராக்ஸ் எடுத்துக்க முடியும், ரைட்டா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த பையனையும் பொண்ணையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். யாருடா உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க? ஓகே, எங்களாலலாம் முடியாது, யாரோ இருப்பாங்க, அவங்க எடுத்துருவாங்க, அதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். எஸ், ஸோ யூ நீட் அ டெம்ப்ளேட். தென் nucleotide triphosphates, building blocks of DNA கண்டிப்பாக வேணும். ஓகே, ஸோ யூ நீட் a lot of nucleotide triphosphates. Then அதாவது adenosine triphosphate, okay, guanosine triphosphate, cytosine triphosphate and thymine triphosphate, NTPs. Okay, nucleotide triphosphates, NTP.
எந்த நியூக்ளியோடைடாக இருக்கலாம், எட்னோசின், குவானோசின், சைட்டோசின், தைமின், வாட் எவர் இட் இஸ். ஓகே, இது வேணும். enzymes, நிறைய enzymes வேணும். ஓகே, various enzymes are used in the DNA replication, polymerase enzymes, நிறைய enzymes வேணும். Origin of replication, yes. Origin of replication begins at a particular region. ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு region இருக்கு, called as origin of replication or ORI sequence அப்படின்னு சொல்லுவோம். On the chromosome, bacterial DNA has one single ORI, but eukaryotes will have multiple ORI. ஓகே, ஸோ பாக்டீரியாவால் ஒரு சிங்கிள் இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்க முடியும். ஆனால் நம்மளுக்கு வந்து பெரிய டிஎன்ஏவாக இருக்கலாம், மல்டிபிள் இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரொம்ப நீளமாக இருக்கும், ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து எப்போ முடிக்கிறது? ஓகே, ஸோ நிறைய இடத்துல ஆரம்பித்து வச்சாதான் முடிக்க முடியும். எஸ், ஸோ எஸ், டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு ஓஆர்ஐ சீக்வன்ஸ் இருக்குது. ஓகே, ஒரிஜினல் ரெப்ளிகேஷன் இங்கேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. இங்கேருந்து ஆரம்பித்து தென் தே வில் மூவ் எல்லா சைடுக்குமே. ஓகே, ஸோ மல்டிபிள் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சீக்வன்ஸ் இருக்கிறது யூகேரியாட்ஸில். ப்ரோகேரியாட்டில் ஒன்று தான் இருக்கும். எஸ், என்சைம்ஸ், என்னெல்லாம் என்சைம்ஸ் தேவைப்படும்? ஒன்று வந்து இந்த டிஎன்ஏ வந்து எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ அழகாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்காங்க. அப்படி பேக் பண்ணது எல்லாம் லூஸ் பண்ணி நம்ம ஹெட்ரோக்ரோமேட்டின் யூக்ரோமேட்டின் படிச்சிருக்கோம். யூக்ரோமேட்டின் தான் லூஸாக இருக்குது. எஸ், அந்த லூஸாக இருக்கிற டிஎன்ஏவாக இருந்தாலும் 2 டிஎன்ஏ ஒட்டியிருக்காங்க. எஸ், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? ஓகே, ATGC ஒன்று ரெண்டுமே ஒட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து பிரிக்கணும். எஸ், அது 2 பேரும் பிரித்தாதான் ஒன்று வந்து பார்த்து காப்பி பண்ண முடியும். எஸ், ஸோ அது மாதிரி பிரிக்கிறதுக்காக we have helicase. Unwind the DNA by breaking the hydrogen bonds between them. அதாவது A and T-குள்ளே இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட்ஸையும் G and C-குள்ளே இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட்ஸையும் பிரேக் பண்ணுறதுக்காக, ஓகே, இதை பிரேக் பண்ணுறதுக்காக we have helicase enzyme. Okay, very good. Yes, Monisha, correct. Then we have DNA ligase. DNA ligase இருக்குது. ஓகே, அப்படி பிரிச்சாச்சு, உடச்சாச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. திருப்பி ஒட்டி கொடுக்கணும்ல. ஓகே, அது யார் ஃப்ரெண்டு நோட் புக்கை பார்த்து நம்ம எழுதினாலும் அது சேஃபாக இருக்கணும் இல்லையா? ஓகே, அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது? ஓகே, 5 பேர் காப்பி பண்ண சொல்லிட்டு 5 பேஜை கிழிச்செல்லாம் எழுத முடியாது. அப்படி கிழிச்சிட்டோனாலும் நம்ம ஒட்டி அதே மாதிரி புதுசாக வந்து திருப்பி கொடுக்கணும். அதே, ஸோ வி ஹாவ் லைகேஸ். லைகேஸ் என்சைம் விச் க்ளூஸ் த டிஸ்கண்டினியூஸ் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ். ஓகே, இஃப் எனி. அடுத்து டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். matches existing DNA bases with complementary nucleotides and links them. DNA dependentனா அந்த டிஎன்ஏவை பார்த்து, ஓ இங்கே வந்து அடுத்து T தான் வரணுமா, நான் T எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த T எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ we have DNA dependent DNA polymerase. Okay, so they synthesize in 5' to 3' direction, add new bases to 3' end of existing strands, require primer of RNA. Okay, so இவங்க வந்து they will check copy with, okay, அவங்க என்ன பண்ணுவாங்க, DNA ஓட டெம்ப்ளேட்டை பார்த்து, okay, they will make add new nucleotides based on DNA template. ஓகே, அதாவது நம்ம டெம்ப்ளேட் டிஎன்ஏல ஃபஸ்ட்டு A இருக்குது அப்படின்னா ஓகே, நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியானதுலாம் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஆட் நியூ காம்ப்ளிமெண்ட்ரி எழுதுகிறேன். காம்ப்ளிமெண்ட்ரி நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணுது. ஓகே, ஸோ டெம்ப்ளேட்டில் வந்து A இருக்குது அப்படின்னா கரெக்டாக Tயோட நியூக்ளியோடைட் எடுத்துகிட்டு வந்து வச்சுடுவாங்க. ஓகே, ஒட்டுறதுக்கு we have ligase ஒட்டிடுவாங்க. அடுத்து G இருக்குன்னா அதோட C எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியான பேஸ் பேர்ஸை எடுத்துகிட்டு வந்து ஒட்டுறதுக்கு we have DNA dependent DNA polymerase. ஓகே, synthesizes 5' to 3'. ஸோ 5' to 3' டைரக்ஷனில் தான் அட்டாச் ஆகிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ஒரு சைக்கிள் ஓட்ட படிக்கும்போது கற்றுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா யாராச்சும் அப்படியே பிடிச்சி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு. கொஞ்சம் தூரம் போனோன்னே அப்படியே விட்டுருவாங்க. ஓகே, அப்படியே விட்டதுக்கப்புறம் விழலாம் இல்லை போகலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் எஸ், ஸோ இனிஷியலி தே நீட் அ ஸ்டார்டிங் ஹெல்ப். அதுக்கு தான் தே ஹாவ் அ ப்ரைமர், RNA ப்ரைமர் வேணும்.
எங்கே போய் அட்டாச் ஆகணும்னு தெரியும்ல. ஓகே, ஸோ தே ஹாவ் அ ப்ரைமர். ஓகே, ஸோ RNA ப்ரைமர் எங்கே அட்டாச் ஆகுதோ அதை பார்த்து ஓ இங்கே ப்ரைமர் அட்டாச் ஆகிடுச்சு, ஓகே அடுத்ததுலேருந்து நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் ஆகிடுவாங்க with the help of DNA polymerase. Yes? Okay. Helicase unwinds the 2 strands, separate the DNA by breaking the H bonds. Separated strands act as templates for the synthesis of new strands. Okay? Single strand binding proteins. Single strand binding proteins. SSB proteins அப்படினு சொல்லுவாங்க. Bind and prevent them from joining together. Partial opening of helix form replication fork. DNA replicates in the 5 to 3 prime direction. An enzyme primase or RNA polymerase produces a small RNA primer. RNA will be removed and replaced with DNA later. DNA polymerase add new nucleotides from 3 prime end of the primer, complementary to the template, and form a polynucleotide chain, a new strand. Okay. அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போமா? So, we'll start with DNA. First என்ன பண்ணுவாங்க, இப்படி இருந்த 2 DNA வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. ஓகே, செப்பரேட் பண்ணிக்கிட்டு 3 prime 5 prime வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணிடுவாங்க. செப்பரேட் பண்ணதுக்காக they have இந்த SSB proteins அட்டாச் பண்ணிடுவாங்க. ஓகே, they will attach the SSB protein வந்து அட்டாச் ஆகிடுவாங்க. அப்போ தான் வந்து திருப்பி அப்படியே நம்ம வந்து செப்பரேட் பண்ணவங்க திருப்பி ஒன்றா வரக்கூடாது இல்லையா. ஓகே, ஸோ they have these what is it single strand binding proteins-ஐ வச்சுருவாங்க. they will prevent them from joining, அதாவது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு கேப்பை விட்டுருவாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ப்ரைமேஸ், okay, primase or RNA polymerase இருந்து they will make these RNA this thing, okay, primer. so இங்க வந்து ஒரு RNA primer ஆட் பண்ணுவாங்க. RNA primer ஆட் பண்ண உடனே then the DNA polymerase will add new nucleotides. okay, we'll see how it happens. So, இங்க இருக்கிற sequence நான் உங்களுக்கு காட்டுறேன். Imagine we have G, 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 T, A. Okay, அதுக்கு அப்படியே இங்கே இருந்திருக்கும், சாரி இங்கே வந்து T இருந்திருக்கும், A இருந்திருக்கும், C, 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 G, T போட்டுக்கலாம். ஓகே, G இங்கே வந்து C இருந்திருக்கும், A இருந்திருக்கும். இமேஜின் திஸ் இஸ் சீக்வன்ஸ். இப்படி இருந்த சீக்வன்ஸில் கரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, RNA ப்ரைமரை ஃபஸ்ட்டு போய் ஒட்டிட்டாங்க. இப்போ புதுசாக யார் வராங்க, somebody new is coming. That somebody new is our DNA polymerase enzyme. Okay, DNA dependent DNA polymerase enzyme. Okay, hi Tamil Selvi, hi Vallavan. So the DNA dependent DNA polymerase வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இங்கே அட்டாச் ஆகிடுவாங்க. ஓகே, they will form, அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, C எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓகே, அடுத்து DNA ligase ஒட்டிடுவாங்க, அடுத்து C வந்துடுவாங்க. ஓகே, so this is our 5 prime end. ஓகே, அடுத்து C எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அடுத்து A எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அடுத்து T எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. this is our 3 prime end. ஓகே, ப்ரைமர் இருக்கும், இது வந்து அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம்னு அங்கே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பண்ணுவாங்க, பட் இங்கே ஒரு இடத்துல பண்ணும்போது லேகிங் ஸ்ட்ராண்ட் இருக்கும், அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இங்கே அதே மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து they will attach, but here they will form G, 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 C, A. ஸோ ஒவ்வொன்றா வந்து DNA பாலிமரேஸாக எடுத்துகிட்டு வராங்க, எங்கேருந்தோ நம்ம பாடியில் இருக்கும், செல்லுக்குள்ளே இருக்கும் நிறைய. ஓகே, ஸோ ஒன்றா வந்து அட்டாச் பண்ணி காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்ஸை, காம்ப்ளிமெண்ட்ரியான நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ணி அவங்க ஸ்ட்ராண்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நவ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஒரு DNA ஸ்ட்ராண்டாக இருந்ததுலேருந்து 2 DNA ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துருச்சு, பார்த்தீங்களா? எஸ், ஸோ ஹியர் யூ கேன் சி ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருந்த 2 DNA. ஓகே, இப்படி இருந்த ஒரு DNA, ஸோ யூ கேன் சே 3 prime 5 prime. இப்படி இருந்த DNAவை செப்பரேட் பண்ணி now you've got
2 double strand DNA. அதுக்கப்புறம் பொறுமையாக என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரைமரை ரிமூவ் பண்ணுவாங்க. கரெக்டாக இங்கே என்ன வருது, இங்கே சி வந்துருச்சா, ஓகே, இங்கே வந்து ஜி வந்துடும், இங்கே வந்து டி வந்துடும், இங்கேயும் அதே மாதிரி வந்து டி வந்துடும், அண்ட் தென் ஏ வந்துடும். அதை ஆட் பண்ணுவாங்க, ப்ரைமரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, டாட்டர் இஸ் பார்ஷியலி சைடட். நோ மேம், ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ. ஐ திங்க் நேற்று முந்தா நேற்று செஷனில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். Okay, there is no problem. She will get partially sighted arna. I think there should not be any problem. Okay, but which specialty I don't know. Okay, we'll see ma'am. அப்படி ஏதாச்சும் இருக்கும். Right? So replication நடந்துருச்சு. பட் இதுக்கு கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து லீடிங் ஸ்ட்ராண்ட் இருக்குது, லேகிங் ஸ்ட்ராண்ட் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசலாம். Alright, so first we'll talk about replication fork. Okay, இது நான் வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சரை எடுத்து ஒரு குட்டியான செக்மெண்ட்டை எடுத்து நான் பிரித்தேன். நம்ம பேசுகிறது இப்போ ஏன் வந்து இந்த ஃபார்க்லாம் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, நம்ம பேசியிருக்கிறது வந்து நீளமான ஒரு டிஎன்ஏ. ஓகே, நீளமான டிஎன்ஏலேருந்து மொத்த டிஎன்ஏவும் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஓகே, இவ்வளோ நீளமான டிஎன்ஏ வந்து என்ன பண்ண முடியாது, ஒரே டைமில் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து இப்படி ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே புதுசாக வந்ததுக்கப்புறம் தென் they will spread this. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இப்படி பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் திறந்து புதுசாக they will form 2 இப்படி. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுவாங்க. ஸோ they will form a replication fork first. So 3' to 5' end இருக்கு, 3' to 5' end இருக்கு. ஸோ ரெப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. 5' to 3' டைரக்ஷனில் லீடிங் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஆனால் ஆப்போசிட்டில் வந்து லேகிங் ஸ்ட்ராண்ட் தான் ஃபார்ம் ஆகும். அது ஏன் எதுக்காக எல்லாமே பண்ணிக்கலாம். எஸ் ஜெஃப்ரின், யூ கேன் கெட் மேனேஜ்மெண்ட் சீட் வந்து இஃப் யூ ஆர் நீட் குவாலிஃபை பண்ணுறதுக்கு 140-150 மார்க்ஸ் தான் வேணும். அதுக்கப்புறம் அதான் எந்த காலேஜ்லன்னு தெரியாதுமா, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, yes, leading strand synthesis first படிக்கலாம். Requires single priming event, extended by DNA polymerase 3. It's synthesized in a continuous stretch in the 5', 3' direction. Okay, so நம்ம DNA template இருக்கு 3' to 5' directionல. இங்க வந்து primer attach ஆயிடுவாங்க, and then they will form the new strand. Okay, 5' to 3'. எந்த சேஞ்சுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அது நேராக இந்த ப்ரைமர் பொறுத்த வரைக்கும் அப்படியே நேராக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அட்டாச் ஆகிட்டே இருப்பாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் DNA polymerase 3. ஓகே, DNA dependent DNA polymerase. ரைட், அடுத்து lagging strand synthesis. lagging strand எங்கே வரும் அப்படின்னா 5' to 3' end இருக்கு இல்லையா, அங்கே வந்து it will start from here. இங்கே ப்ரைமர் அட்டாச்சாக இருக்கா, எஸ், இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க 5' to 3' ஆரம்பிப்பாங்க. பட் எஸ், let's see what happens. Requires multiple priming event, synthesized in small stretches called as the Okazaki fragments. Okay, synthesis of DNA is discontinuous. All RNA primers are removed, replaced later. Okazaki fragments are then joined together by an enzyme, DNA ligase. If a wrong base is introduced, the new strand DNA polymerase can do proofreading. E. coli completes replication within 38 minutes, that is 2000 bps per second. So இப்படி இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே ரிவர்ஸ் டைரக்ஷனில் போகுது இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமர் அட்டாச் ஆகிடுவாங்க, கொஞ்சம் தூரம் போவாங்க, அடுத்த ப்ரைமர் அட்டாச் பண்ணுவாங்க. Okay, they will attach the next primer. Okay, and then they will make the next set. Okay, 5', 3'. அடுத்த primer attach பண்ணுவாங்க, and then அடுத்த strand form பண்ணுவாங்க. Okay, this is called as a lagging strands.
லாகிங் ஸ்ட்ராண்ட்லேருந்து அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வந்து they will remove the primers எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஓகே then they will add additional they will add இதை ஃபில் பண்ணுவாங்க ப்ரைமரில் என்ன இருந்திருக்குமோ அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க ஓகே ஃபில் பண்ணிவிட்டு they will use DNA ligase இந்த ஃபெவிகால் இருக்கு இல்லையா ஃபெவிகால்லாம் போட்டுட்டு அவங்க வந்து ஒட்டுக்கா ஒரு லேயரை they will just make one single layer what is Okazaki fragments இந்த குட்டி குட்டி பீஸ் இருக்கு இல்லையா they are called as Okazaki fragments ஓகே இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் வந்து Okazaki fragments yes எஸ் இப்போ இந்த டிஎன்ஏ ஃபார்க்கில் நீங்கள் பார்த்துக்கலாம் 5' to 3' டைரக்ஷனில் அப்படியே போகுது ரெப்ளிகேஷன் ஃபார்க்கை நோக்கி அப்படியே கண்டினியூஸான சிந்தஸ் நடக்கும் ஓகே 3' 5' டெம்ப்ளேட்டில் 5' to 3' அது நல்லா நடக்குது எஸ் இப்போ ரெப்ளிகேஷன் ஃபார்க்லேருந்து ஆரம்பிக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி திரும்பி இங்கே வந்து எப்போவுமே ரெப்ளிகேஷனில் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து 5' to 3' தான் மேக் பண்ணுவாங்க புதுசான ஸ்ட்ராண்ட் எப்போவுமே 5' to 3' தான் இருக்கும் அப்படி ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து ஆரம்பிச்சிட்டாங்களா ஓகே ப்ரைமர் வைப்பாங்க கொஞ்சம் தூரம் வருவாங்க அதுக்கப்புறம் திருப்பி ப்ரைமர் வச்சது அவங்களால இது வந்து லீடிங் ஸ்ட்ராண்டில் வந்து ஒரே ஒரு தடவை தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும் ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக கண்டினியூஸாக போயிடும் ஆனால் லேகிங் ஸ்ட்ராண்டில் கொஞ்சம் லேக் இருக்குது ஓகே அவங்க ஃபஸ்ட்டு ப்ரைமர் கொடுப்பாங்க கொஞ்சம் தூரம் போவாங்க அடுத்து ப்ரைமர் கொடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் தூரம் போவாங்க அடுத்து ப்ரைமர் கொடுக்கணும் ஓகே ஸோ கண்டினியூஸாக வாட் யூ நீட் டு டூ யூ ஹாவ் டு கிவ் தம் ப்ரைமர் அப்போ தான் வந்து குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸாக ஃபார்ம் பண்ணாங்க அப்படி குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸாக ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அந்த ப்ரைமர் எல்லாம் தூக்கி வெளில போட்டு அதுக்கு பதிலான டிஎன்ஏ அங்கே போட்டு ஒட்டி தே ஹேவ் டு மேக் அ ஸ்ட்ராண்ட் ஸோ கொஞ்சம் வேலை ஜாஸ்தி லேகிங் ஸ்ட்ராண்டில் வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ் ஓகே லீடிங் ஸ்ட்ராண்ட் வந்து ரொம்ப ஈஸி ஒரே ப்ரைமர் போட்டோமா அது பாட்டுக்கு வேலை பண்ணிட்டே போயிடும் ஓகே ஆனால் லேகிங் ஸ்ட்ராண்டில் ப்ரைமர் கொடுத்தோமா கொஞ்சம் தூரம் அவ்வளோதான் முடிச்சிட்டோம் அடுத்து ப்ரைமர் கொடுத்து கொஞ்சம் தூரம் ஓகே ஸோ குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுனால we call them as Okazaki fragments okay based on the scientist who found this out okay so அந்த Okazaki fragmentsல இந்த ப்ரைமர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமர் எங்கே இருக்குமோ இருக்க வேண்டிய இடத்துல என்ன சீக்வன்ஸ் இருக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு டிஎன்ஏ லேகேஸ் போட்டு இங்கே ஃபெவிகால் போட்டு இங்கே ஃபெவிகால் போட்டு இங்கே ஃபெவிகால் போட்டு ஃபுல்லாக ஃபெவிகால் போட்டு ஒட்டுவாங்க எஸ் ஒட்டி ஒரு பெரிய ஸ்ட்ராண்டாக மாற்றிடுவாங்க கடைசியில் கண்டினியூஸ் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிடும் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிடும் தான் ஆனால் அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் பீஸாக தான் ஃபார்ம் பண்ணுவாங்களாம்மா ஓகே அதாவது ஜஸ்ட் இமேஜின் ஜெராக்ஸ் மிஷின் 2 டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜெராக்ஸ் மெஷினில் ஒரு வாட்டி நீங்கள் ஸ்கேன் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான 1000 காப்பீஸாக அந்த பெரிய ஜெராக்ஸ் மெஷினில் அப்படி தான் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணோமா ஓகே 1000 காப்பி கொடுத்தோமா 1000 காப்பி வந்துருச்சு ஒரே வாட்டி ஓகே இங்கெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் குட்டியான ஒரு ஜெராக்ஸ் மெஷின் யோசிச்சு பாருங்கள் ஓகே நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் இங்கு போடணும் ஓகே அவங்க 100 காப்பி கொடுப்பாங்க இங்கு முடிஞ்சிடும் திருப்பி நீங்கள் இங்கு போடணும் திருப்பி ஸ்கேன் பண்ணணும் திருப்பி 100 காப்பி வந்துடும் ஓகே திருப்பி இங்கு ரீஃபில் பண்ணோம் இதை வந்து ஸ்கேன் பண்ணோம் திருப்பி 100 காப்பி வந்துடும் அது வந்து லேகிங் ஸ்ட்ராண்ட் வந்துருச்சா எஸ் லலிதா டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் லீடிங் ஸ்ட்ராண்டுக்கும் லேகிங் ஸ்ட்ராண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் அப்புறம் இந்த 100 காப்பியாக எடுத்து ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை எக்ஸ்ட்ரா எடுத்து 1000 காப்பியை மாற்றணும் எஸ் which PYQ book is good for NEET PYQ is PYQ everywhere அது நீங்கள் ஆன்லைன் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரீயா ஓகே லலிதா tell me did you understand yes so DNA ligase இருக்குது லேகிங் ஸ்ட்ராண்ட் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்குது Okazaki ஃப்ராக்மெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்குது ஆனால் வந்து ஒட்டி வச்சுருவாங்க கிளியர் ஓகே தோ ப்ரைமர்லாம் போட்டு பொறுமையாக தான் பண்ணுவாங்க Taylor and colleagues
performed similar experiments on Vicia faba beans using radioactive thymidine to detect the distribution of newly synthesized DNA. It proved that DNA in chromosomes also replicate semi-conservatively. Okay, so yes, so in the faba beans la da vandu radioactive thymidine use pannanga. Okay, T வந்து radioactive மாத்திட்டாங்க. அப்படி வந்து ரேடியோஆக்டிவா போட்டோண்டு எப்படி குரோமோசோம்ல ரெப்ளிகேஷன் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ தே அண்டர்ஸ்டுட் இட் இஸ் ஹேப்பனிங் செமி கன்சர்வேட்டிவ்லி. எஸ், டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் மூணு ஃபேஸஸ் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து இனிஷியேஷன், தென் வி ஹவ் இலாங்கேஷன், தென் வி ஹவ் டெர்மினேஷன். ஓகே, இனிஷியேஷனில் ஸ்டார்டிங் அந்த ப்ரைமர் ஆட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, இனிஷியேஷன். ஃபஸ்ட்டு வந்து ரெப்ளிகேஷன் பிகின்ஸ். இலாங்கேஷன் வந்து இந்த பாலிமரேஸ் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுவாங்க. ஓ, இங்கே டி வருமா டி, இங்கே ஜி வருமா ஜி அப்படின்னு ஆட் பண்ணுற இலாங்கேஷன் பண்ணுறாங்களே, அது வந்து இலாங்கேஷன். டெர்மினேஷன் எங்கே நிறுத்தணும்னு பார்த்துட்டு அங்கே நிப்பாட்ட வேண்டியது. எஸ், ஸோ ரெப்ளிகேஷன் இஸ் டெர்மினேட். ஸோ 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று இனிஷியேஷன், இலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷன். Okay, so replication ku 3 stage irukku: initiation, elongation and termination. Done. Okay, question. During DNA replication, Okazaki fragments are used to elongate what? Okazaki fragments enga varum? Lagging strand towards replication fork, leading strand away from replication fork, lagging strand away from replication fork, leading strand towards replication fork. Replication fork ipdi irukku vechukonga. Okay, this is towards, this is away from. Yes, Okazaki fragments வந்து first என்ன கண்டுபிடிக்கணும்? Okazaki fragments lagging or leading? Lagging. Okay, lagging strands towards the fork or away from the fork? Away from the replication fork. Okay, so first lagging or leading ஆனு கண்டுபிடிங்க. Okazaki fragments எப்பவுமே lagging strand தான் வரும். and இப்படி fork இருக்குன்னா fork-க்கு towards கிடையாது, away from the fork. Okay, it happens away from the fork. Okay, so finally we are done. ஓகே, ரெப்ளிகேஷன் நம்ம முடிச்சிருக்கோம். அதாவது மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டரில் பெரிய ஒரு சங்க் ஆஃப் போர்ஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ டென்ட் திங்க் ஐ வுட் பி ஏபிள் டு ஃபினிஷ் ரெப்ளிகேஷன் இன் ½ an hour, பட் நம்ம ஈஸியாக படித்து முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்டெப்த்தாக ஃபவுண்டேஷன் பேஸ்லேருந்து இன்றைக்கி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த சாப்டர் நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஐவ் டேக்கன் இட் ஃப்ரம் த பேஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. பேஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியம் பசங்களா. ஓகே, அந்த கான்செப்டோட பேஸ் உங்களுக்கு புரிஞ்சாதான் போக போக இருக்கிற எல்லா கான்செப்டுமே உங்களுக்கு புரியும். ஓகே, 3' என்னது 5' என்னதுன்னு புரிஞ்சாதான் ரெப்ளிகேஷனில் நம்ம சொல்லும்போது ஓகே 5' to 3' இருக்குது, 3' to 5' இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன 3'னா என்னது, எது 5', என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதனால் படிக்க முடியும். ஓகே, ஸோ யூ நீட் டு நோ த பேசிக்ஸ், ரைட்? அண்ட் எஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்ஸ்லேருந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, அது நான் மட்டும் இல்லை பசங்களா, எவ்ரி டீச்சர் ஹியர். ஓகே, நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற ஃபேஸ் மட்டும் கிடையாது. Xylem அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ ஹியூஜ் கம்பெனி வித் ஸோ மெனி டீச்சர்ஸ். ஓகே, பெஸ்ட்டான டீச்சர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் போட்டு இந்த மாதிரி தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து இங்கே வந்து இஃப் யூ சி கோர்சஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஐ திங்க் லாட் ஆஃப் யூ கைஸ் நோ தட் கோர்சஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் இருக்குது, அதுலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதாவது கொஞ்சம் மேத்ஸ் கிளாஸ் இருக்கும். ஓகே, மேத்ஸ்லாம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸில் நியூமெரிக்கல்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ பேசிக்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளாஸ் அப்படி இருக்கும். இன்ட்ரோடக்டரி கிளாஸஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் கிளாஸ் இருக்குது. அப்படி தான் வந்து ஒவ்வொரு ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, எல்லா கோர்ஸுமே வந்து அவ்வளோ வந்து பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து தான் வந்து வி ஸ்டார்ட் டீச்சிங். வாட் இஸ் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்? ஸோ எந்த ஸ்டாண்டை பார்த்து நம்ம புதுசாக ஸ்டாண்ட் ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான் நம்ம டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ரவி. ஓகே, பச்சை சிரிப்பு போட்டுக்கலாம் பச்சை சிரிப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும்போது நான் சொன்ன பாருங்கள், 3500 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஓகே, 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க விதவிதமாக. ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் எல்லாமே சேர்ந்து we have 15 lakh students already studying.
ஓகே த்ரூ வேரியஸ் மீடியம்ஸ். ஸோ நிறைய மீடியம்ஸ் இருக்குது. அண்ட் இதனால தான் வந்து Xylem தமிழ்நாட்டுக்கும் அதே மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா கேரளாவில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க ஆல்ரெடி. ஓகே எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் வந்து we need to bring in அப்படின்னு சொல்லிட்டு தான் we started our first hybrid campus in கோயம்புத்தூர். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீடியோஸ் எல்லாமே. ஸோ கேரளாவில் மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கோம். போக போக we will start in all the other places also, you know that. yes. ஸோ இங்கே வந்து என்ன மரிமாயம் பண்ணுறாங்களோ, ஓகே எப்படி மேம் இத்தனை பேர் படிக்கிறாங்க கேரளாவில், எப்படி மேம் இவ்வளோ ரிசல்ட் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, அந்த என்ன மேஜிக் வந்து இங்கே கேரளாவில் க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அதே மேஜிக்கை நம்ம வந்து கோயம்புத்தூர்லேயே க்ரியேட் பண்ணுறதுக்காக தான், அதே மேஜிக்கை தமிழ்நாடு ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் we have come up with our courses, okay, with the same standard or even like அமேசிங்கான டீச்சர்ஸ், சேம் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகே ஒன்றும் வித்தியாசமாக இருக்காது. என்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னா டீச்சர்ஸ் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும், தமிழில் பேசுவாங்க. ஓகே அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோர்ஸஸ் கன்ஃபியூஷன் அடுத்த கிளாஸில் we will do that. ஓகே ஸோ எஸ். அண்ட் எப்படி உங்களுக்கு எப்படி ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னா we have our online courses. okay so we have Thalapathy batch for NEET 12th, right? Thalapathy batch ஓட QR கோட் இருக்குது, இல்லைனா நீங்கள் கால் பண்ணி கூட பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஸ் Thalapathy batchக்கு என்ன ரேட் வரும் அப்படின்னா, எஸ் திஸ் இஸ் த ரேட், 42 rupees per day கொடுக்குற மாதிரி தான். டெய்லி நீங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், ஷோபி மேமோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே டெய்லி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் அளவுக்கு தான் வந்து ஸ்பெண்டாக இருக்கும் if you join the Thalapathy. this is ஆன்லைன் பேட்ச், சரியா பசங்களா? ஓகே வெட்ரி பேட்ச் இருக்குது, அதே மாதிரி வெட்ரி பேட்சும் ஆன்லைன் பேட்ச் தான் ரிப்பீட்டர்ஸ்க்காக. ஓகே 1 year கோர்ஸ், சேம் ப்ராசஸ் தான். ஓகே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லைனா கால் பண்ணிக்கலாம், இட் இஸ் ஆல் அப் டு யூ. லைக் ஐம் சேயிங் ஓகே எல்லாத்துக்குமே வந்து ஒரே டீச்சர்ஸ், எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் ஒரே டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி யூடியூப்பில் கிளாஸ் எடுத்துருக்காங்களோ அதை விட இன் டீட்டெயிலாக மெட்டீரியல்ஸோடு சேர்ந்து எக்ஸாம்ஸ்லாம் வச்சு. ஓகே ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். யூடியூப்பில் நீங்கள் கிளாஸ் எடுத்து தானே இருக்கீங்க மேம், நீங்கள் ஃப்ரீயாக கிளாஸ் கொடுத்து தானே இருக்கீங்க மேம். ஓகே அப்புறம் எதுக்கு நாங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வேறு பதில் எதுவுமே இல்லை. யூடியூப்பில் எங்களால் கொடுக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே யூடியூப்பில் கொடுக்க முடியாத விஷயங்கள் வந்து ஒன்று பர்சனல் அட்டென்ஷன். ஓகே நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கிளாஸுக்கு வர்றது வந்து யூடியூப்பில் புதுசாக நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே we talk to everybody. பட் ஒரு கோர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு பேட்ச். ஓகே நீங்கள் எல்லாருமே கிளாஸ்மேட்ஸ். ஒரு பேட்சாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற அட்டென்ஷன் வேறையாக தான் இருக்கும். ஓகே அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்கிற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே கண்டிப்பாக வந்து ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணும்போது இட் இஸ் டிஃப்ரெண்ட் பசங்களா. ஓகே எக்ஸாமு உங்கள் மார்க் எப்படி போகுது, ஃபஸ்ட் எக்ஸாமில் எப்படி போச்சு, அடுத்த எக்ஸாமில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்லாம் பார்க்குறது வந்து கோர்ஸ் இருந்தால் தான் எங்களால் அதெல்லாம் மானிட்டர் பண்ண முடியும். உங்கள் கிராஃப் எப்படி போகுது, இங்கேருந்து இப்படி போகுதா, இல்லை கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சா, இல்லை கொஞ்சம் கீழே வருதா, அதெல்லாம் வந்து பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கோர்ஸில் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து இன்னும் கொஞ்சம் எங்களால் வந்து உங்களை சப்போர்ட் பண்ண முடிகிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இஸ் டெஃபினெட்லி ஆர் கோர்சஸ். ஓகே so yes so we have vetri batch for repeaters and இது வந்து ஆஃப்லைன் MAARA batch. ஸோ கோயம்புத்தூரில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது, that is our repeaters course. ஓகே 1 year கோர்ஸ். ஃபஸ்ட்டு பேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, சீட் எதுவுமே மிச்சம் இல்லை. ஓகே செகண்ட் பேட்ச் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அட்மிஷன் செகண்ட் பேட்ச்க்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் முடிச்சோன்னா ஐ திங்க் பை த செகண்ட் வீக் ஆர் சம்திங் we will start with the second batch classes. ஓகே ஸோ இதே மாதிரி இன்ட்ரடக்டரி கிளாஸஸ், ஃபண்டமெண்டல் கிளாஸஸ், பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பித்து ஹைப்ரிட் ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ தட் இஸ் our MAARA batch. எஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்சஸ் இருக்குது. உங்களுக்காக தான் வந்து 3 ஆன்லைன் பேட்ச் அண்ட் 1 ஆஃப்லைன் பேட்ச் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் நீங்கள் கால் பண்ண வேண்டிய ஒரே நம்பர் தான் 8129000700, ரைட்? அண்ட் எஸ் நோட்ஸை நான் வந்து கைப்புள்ளட்ட சொல்லி, நான் சொன்ன மாதிரி அந்த ஆவி ஏதாச்சும் விட்டுட்டு கைப்புள்ளட்ட சொல்லி நான் நோட்ஸை போட சொல்கிறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் ஐ திங்க் க்ரீன் ஹார்ட் போடுறதுக்கு இங்கே எங்கேயுமே இடம் இல்லையே, எல்லாம் பச்சையாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரீன் ஹார்ட் போட இடம் கண்டுபிடிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. ஹியர் ஓஹோ ஓகே இங்கே போடுறேன். ஓகே ஸோ இட்ஸ் டைம் ஃபார் யுவர் பிக் க்ரீன் ஹார்ட். குட் ஜாப் ஆல் ஆஃப் யூ. ஓகே அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான போர்ஷனாக இருந்தாலும் நிறைய பேர் ஃபுல்லாக வந்து இருந்தீங்க ஃப்ரம் த ஸ்டார்டிங். யூ பீன் தேர். ஹூ இஸ் கைப்புள்ள? இதுதான் சொல்கிறது. கைப்புள்ள இஸ் மை அசிஸ்டண்ட்.
or all of our teachers assistant. Okay, YouTubeல வந்து நாங்க கிளாஸ் எடுக்கும்போது அசிஸ்டண்டா இருந்து உங்ககிட்ட எல்லாம் பேசுற ஒரு கேரக்டர் தான் கைப்புல. ஓகே, இப்போ கைப்புல ரொம்ப பிஸியா இருக்காரு, அதனால தான் கிளாஸ்க்குலாம் வரதே கிடையாது. ஓகே, பட் ஐ வில் ஆஸ்க் கைப்புல டு கம். ஸோ திஸ் இஸ் யோர் big green heart. You all have a wonderful day ahead. Okay, revise பண்ணிக்கோங்க இந்த டாபிக்கை. ஓகே, இந்த டாபிக்கை ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் we will continue. அடுத்து we have translation, we have a lot of things to study. Transcription, translation இருக்கு. நீங்க ரவி கேட்ட மாதிரி electrophoresis, so many things to study, right? Okay பசங்களா, you take care and we will meet soon. அடுத்த கிளாஸ்ல very soon we will meet. சரியா? Take care. Bye bye.